6 अध्यायम् 9 सर्वं जगदम्बार्पणमस्तु। अथ नवमोऽध्यायः। व्यास उवाच तापीष्य विपुल अपाङ्गी रहः शोकसमन्विताम् आकण्ठलः प्रियां भार्यां विस्मितश्च अब्रवीत् तदा। ஸோ எப்போ பார்த்தோம், நம்ம இவள் வரம் கேட்டுட்டா தேவிட்ட. இந்திராணி ரொம்ப ப்ரே பண்ணி வரம் கேட்டா, என்னுடைய கணவனை நான் பார்க்கணும் அப்படின்னு சொன்ன உடனே வரம் கிடச்சி கொடுத்தோ. இந்திரன் வெளிப்படுறான், தெரியறான். இப்போ இந்திரன் வியாசர் இங்கே கதை சொல்லிட்டு இருக்காரு ஜனமேஜன்ட்ட. விபுல அபாங்கியும் தாம் வீச்சியா, நல்ல பெரிய கண்களை உடைய அந்த இந்திராணியை பார்த்து ரககன தனிமையில் இருக்கா, தனியாக இருக்கா அவள். ஏன்னா ஒரே ஒரு தூத்தியை மட்டும் கூட்டின்னு வந்திருக்கா, தேவி அனுப்பிச்சிருக்கா, கூட கைடு பண்ணியிருக்கா, எந்த இடத்துல போய் பார்க்கலான்ட்டு கைடு பண்ணனால ஒரு தூத்தி வந்திருக்கா. மற்றபடி இவள் தனிமையில் இருக்கா, எந்த தேவர் யாருமே இல்லை. சோக சமன்விதம், சோகத்தோடு வந்திருக்கா, பாவம் கவலையோடு வந்திருக்கா. ஆக்கண்டலகான்னு பேர் இந்திரனுக்கு. ஏன் ஆக்கண்டலகான்னு பேர்னு சொன்னால், தொடர்ந்து மலைகளெல்லாம் வெட்டினானவன், எல்லா மலைகளோட சிறகெல்லாம் வெட்டினான் இல்லையா, அதனால கண்டம் பண்ணினதுனால கண்டலகா ஆக்கண்டலகா, தொடர்ந்து வெட்டினான், மலைகளை வெட்டினதுனால அவனுக்கு ஆக்கண்டலகான்னு பேர் இந்திரனுக்கு. ஸோ பிரியாம் பாரியாம், தன்னுடைய பிரியமான பாரியை அப்படி சோகத்தோடு பார்க்குறான். விஸ்மிதா அப்ரவீதவா, ஆச்சரியமாக இருக்குது, எப்படிடா இவள் தனியாக நம்மளை தேடின்னு வந்துட்டாளே அப்படிங்கிற ஆச்சரியத்தோடு அவள்கிட்ட பேசினான். कथम् आगता कान्ते कथं ज्ञातः त्वया हि अहं दुर्ज्ञेयः सर्वभूतानां संस्थितः अस्मि शुभानने. காந்தே கூப்பிடுறார். காந்தே என்னுடைய பிரியமானவளே, கதமத்திர ஆகதா, எப்படி நீ வந்த இங்க? கதம் ஞாத்தக தொயாகியாக, நான் இங்கே தான் இருக்கேன்னு உனக்கு எப்படி தெரியும்? ஞாத்தகன்னு அறிந்தாய், நீ எப்படி அறிந்தாய்? உன்னால் எப்படி தெரிஞ்சுக்க முடிஞ்சுது? துர்ஞேயக சர்வபூதானம் துர்ஞேயக, யாருக்குமே தெரியாமல் நான் ஒளிஞ்சுட்டு இருக்கேன், யாருமே என்னை கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு நான் இங்கே தனியாக உட்காந்துருக்கேன், எப்படி தான் நீ கண்டுபிடிச்சேன்னு கேட்குறேன். சம்சிதோ அஸ்மி, நான் இங்கே இருக்கேனே, சுப ஆனனே, அழகிய முகத்தை உடையவளே, சொல்லு நீ எப்படி இங்கே வந்தாய்ன்னு கேட்குறேன். कथम् अत्र आगता कान्ते कथं ज्ञातः त्वया हि अहं दुर्ज्ञेयः सर्वभूतानां संस्थितः अस्मि शुभ आनने. शची उवाच देवदेव्याः प्रसादेन ज्ञातो अस्मि अद्य भवान् इह पुनः तस्याः प्रसादेन प्राप्तास्मि त्वां दिवस्पते. இப்போ சச்சி சொல்கிறா, இந்திராணி சொல்கிறா, தேவா ஹே தேவரே, என்னுடைய கணவரே கூப்பிட்றான். தேவியாக பிரசாதேன, சும்மாலாம் வர முடியாது என்னால், இங்கே தேவி அருள் புரிந்தாள், தேவியுடைய அருள பிரசாதம் அருளனால அத்ய பவான் இக ஞாத்தோ அசி, நான் இங்கே நீங்கள் இங்கே தான் இருக்கேங்கிறத நான் ஞாத்தோ அசி இருப்பது எனக்கு தெரிவிக்கப்பட்டதுன்ட்டான். ஞாத்தக அசி, தெரிந்தவராக நீங்கள் இருக்கிறீர்கள். சம்ஸ்கிருதத்தில் டைரெக்டாகவே சொல்ல மாட்டான், நான் தெரிஞ்சின்றேன்னு சொல்ல மாட்டான், நீங்கள் தெரிந்தவராக ஆகிவிட்டீர்கள்ங்கிறான். சம்ஸ்கிருதத்தில் எப்போவுமே டைரெக்டாக பேச மாட்டான், இன்டைரக்டாக தான் பேசுவாள். ஏன்னா நான் பேசுகிறது சம்ஸ்கிருத பாஷைக்கே பிடிக்காது. நான் எனது ரெண்டும் பிடிக்கவே பிடிக்காது. சம்ஸ்கிருத பாஷையே அப்படி உயர்ந்த பாஷை, அதனால அது நீங்கள் அறியப்பட்டீர்கள், இப்படி தான் பேசுவான். ஸோ புனக தஸ்யாக பிரசாதேன, அது மட்டும் இல்லை, அவளுடைய அருளால் பிராப்தாஸ்மி, நீங்கள் இங்கே இருக்கிறது அவள் தான் சொல்லி எனக்கு தெரியும், அதே மாதிரி அவளோட அருளால் ஒரு ஆள் அனுப்பிச்சு எனக்கு இன்னும் கொண்டு வந்து விட்டா, தெரிஞ்சா போறாது இந்த இடத்துல இருக்கான்ட்டு கொண்டு விடணுமே, அதுக்கும் அவள் அருள் புரிந்தாள். பிராப்தாஸ்மி துவாம் திவஸ்பதே, திவஸ்பதேன்னு தேவர்களுக்கெல்லாம் தலைவனே, திவன தேவலோகம், தேவலோக தலைவரே, அவளால் தான் நான் இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சுது. शची उवाच देवदेव्याः प्रसादेन ज्ञातः असि अद्य भवान् इह पुनः तस्याः प्रसादेन प्राप्ता अस्मि त्वां दिवस्पते. அடுத்தது நாகுஷக. ஓகே மேம், இதுல ஒரு எக்ஸ்ட்ரா தொடக்கம். नहुषः नाम राजर्षिः स्थापितः भवदासने त्रिदशैः मुनिभिश्चैव समां वादति नित्यशः. நகுஷக நாம ராஜர்ஷி, ராஜ ரிஷியாகப்பட்ட நகுஷன் என்பவனை
பவத ஆசனே ஸ்தாபித்தக, உன்னுடைய ஆசனத்தில் உட்காந்து வச்சுட்டா. தேவர்கள்லாம் இந்திரன் இல்லைன்னு உடனே நகுஷனை ராஜாவாக இந்திர ஸ்தானத்தில் உன்னுடைய ஆசனத்தில் சொல்கிறார். இந்திரனை பார்த்து பேசுகிறார். பவதாசனே, உங்களுடைய ஆசனத்தில் உட்கார்த்து வைக்கப்பட்டார். திரிதிசைஹி முனிபிகி, யார்? தேவர்கள் கூடி முனிவர்கள் கூடி இந்த காரியத்தை பண்ணினான். ச மாம் பாததி நித்யசக, அவன் டெய்லி என்னை தொந்தரவு பண்ணுறான். அவன் இன்னைக்கு வரணும், இந்த இந்திராணி என்னுடைய மனைவியாக இங்கே வந்து உட்காரணும், கல்யாணம் பண்ணிக்கோன்னு என் டெய்லியே அவன் பாதத்தின்னு தொந்தரவு கொடுக்குறான். பாதா தரான், தொந்தரவை கொடுக்கிறான். பதிமம்மாம் குருசாரு அங்கி दुरासा अहं सुराधिपम् एवं वदति मां पाप्मा किं करोमि बलार्दन. பதிம்மாம் குரு, அவன் சொல்கிறான், நகுஷன் என்கிட்ட சொல்கிறான், என்னை கல்யாணம் பண்ணிக்கோ, என்னை கணவனாக ஆக்கிக்கொள் அப்படிங்கிறான். சாரு அங்கி, அழகிய அங்கங்களை உடைய பெண்ணே. துராசா அகம், நான் இந்திரன். துராஷாட்னா இந்திரன்னு பேர். ஸோ துராசா அகம், இப்போ நான் தான் இந்திரன், அதனால் நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கோ. சுராதிபம், அது சுராதிபம் தேவர்களுக்கு அதிபதி நான் அப்படின்னு சொல்கிறான் நகுஷன். ஏவம் வததி மாம், அந்த என்னை பார்த்து இப்படிலாம் பேசுகிறானவன் பாப்மா, பாப ஆத்மா, அதான் பாப்மா, பாப ஆத்மாவான் அந்த நகுஷன் என்கிட்ட இப்படி பேசுகிறான். கிம் கரோமி பலார்தன, அதாவது பலனை கொன்றவரேன்னு கூப்பிட்றா. பல அர்த்தனன்னு யார்? பலன் என்ற அசுரனை கொன்ற இந்திரனேன்னு அர்த்தம். பலார்தன கிம் கரோமி, நான் என்ன பண்ண முடியும் கேட்குறா இந்திராணி இந்திரனை பார்த்து. பதிம்மாம் குரு சாரு அங்கி துராசாஹம் சுராதிபம் ஏவம் வததி மாம் பாப்மா கிம் கரோமி பலார்தன. इन्द्र उवाच काल आकांक्षी वरारोहे संस्थितः अस्मि यदृच्छया तथा त्वमपि कल्याणी சுஸ்திரம் ஸ்வமனஹ குரு. இந்திரன் சொல்கிறான், கால ஆகாங்ஷி, அதாவது காலத்தை எதிர்பார்த்து கொண்டு இருக்கணும். வராரோகேன்னு அழகிய இடையே உடையவளே, நீ வந்து காலத்தை எதிர்பார்த்துன்று. சம்ஸ்திதோ அஸ்மி எதிர்ச்சையா, ஸோ நான் எதேச்சியா நான் வந்து உட்காந்துருவேன், கவலைப்படாதே. ததா தொமபி கல்யாணி, நான் வந்து இப்போ கொஞ்சம் ஸ்திரமாக தான் இருக்கேன். எப்படினாலும் ஒரு காலம் நமக்கு நல்ல காலம் வருங்கிற நம்பிக்கையோடு நானும் இருக்கேன். அதே மாதிரி தொமபி, நீயும் இரு கல்யாணி, மங்களமானவளே. சுஸ்திரமாக இரு, ஸ்திர புத்தியோடு இரு, நிச்சயம் நல்ல காலம் வரும் நம்பிக்கையோடு இரு. சொமனக்குரு, முன்னுடைய மனதில் அவ்வாறு ஒரு நிலையான ஒரு எண்ணத்தை ஏற்படுத்திக்கொள் அப்படின்னு சொல்கிறான். கால ஆகாங்ஷி வராரோஹே சம்ஸ்திதஹ அஸ்மி யத்ருச்சயா ததா த்வம் அபி கல்யாணி சுஸ்திரம் ஸ்வமனः குரு. व्यास उवाच इत्युक्ता तेन सा देवी पतिना अधिप्रशंसिना निश्वसन्त्य आह तं शक्रं वेपमाना அதிதுக்கிதா. வியாசர் சொல்கிறார் ஜனமேஜயனை பார்த்து, இத்யுக்தா தேனா, அவரால் இவ்வாறு சொல்லப்பட்ட பொழுது, யார்? இந்திரன் சொல்லிட்டான், தைரியமாக இரு, நல்லகாலம் நான் பிறக்கும்னு சொன்ன உடனே அந்த தேவி இந்திராணி, இங்கே தேவினா இந்திராணி, பத்தினா அதி பிரசம்சினா, ரொம்ப புகழ்பெற்ற, பிரசம்சான புகழ், ரொம்ப புகழ்பெற்ற தன்னுடைய கணவனால் இவ்வாறு சொல்லப்பட்ட உடனே நிஸ்வசந்தி, பெருமூச்சு விடுறா. ஐயோ இப்போ இன்னும் காலம் வரலையா, இன்னும் வெயிட் பண்ணுமா அப்படின்னு தோன்றது அவளுக்கு. நிஸ்வசந்தி ஆக, அப்படி பெருமூச்சு விட்டுக்கொண்டே சொன்னால் தம் சக்கரம், அந்த இந்திரனை பார்த்து வேப்பமானா அதி துக்கிதா, அப்படி நடுங்குறா, வேர்வை விறுவிறுத்து அப்படி துக்கத்தோடு கூட கணவனை பார்த்து சொன்னாள். व्यासोवाच इत्युक्ता तेन सा देवी पतिना अति प्रशंसिना निश्वसन्ती आह तं शक्रं वेपमाना अति दुःखिता. कथं तिष्ठे महाभाग पापात्मा मां वशानुगां करिष्यति मदोन्मत्तः वरदानेन गर्वितः. மகாபாகான்னு கூப்பிட்றார். மகாபாகியமுடைய இந்திரா, கதம் திஷ்டே, நீங்கள் சொல்கிற மாதிரி நான் எப்படி நிற்க முடியும்? டெய்லி தொந்தரவு வேறு இருக்குது இந்த நகுஷன்றது, நான் எப்படி நிற்பேனுங்க? பாபாத்மா மாம் வசானுகாம் கரிஷ்யதி, அவன் வசத்தில் சேர்த்து நுடுவனவன்.
அவன் என்னை அவனோட வசத்தில் கொண்டு வச்சுடுவான். நான் எப்படி அங்கே நிற்கிறது கேட்குறாவ. மதோன்மத்தக மதம் பிடிச்சு கிடக்கான். இந்திர பதவி கிடச்சோடனே மதம் ஜாஸ்தியாக எடுத்து நகுஷனுக்கு வரதானேன கர்வித்தக. ஸோ அவனுக்கு வரம் வேற இருக்குது. அதனால அவன் ரொம்ப கர்வத்தோடு இருக்கான்னு சொல்கிறான். மதமும் வரமும் சேர்ந்து அவன் என்னை தன்வசப்படுத்தி விடுவான். நான் எப்படி அங்கே இருப்பேன்னு கேட்குறான். கதம் திஷ்டே மகாபாக பாபாத்மா மாம் வசானுகாம் கரிஷ்யதி மதோன்மத்தः வரதானேன கர்விதः. देवाश्च मुनयः सर्वे मा ऊचुः तद्भयाकुलाः तं भजस्व वरारोहे देवराजं स्मरातुरम्. தேவர்கள் முனிவர்கள் சர்வே எல்லாருமே வாமூச்சு எங்கிட்ட பார்த்து சொல்கிறா தத் பயாக்குலாகா. அவள் எல்லாருமே என்னை கொண்டு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல குறியா இருக்கான்ட்டாவா. ஏன்னா ஏற்கனவே அவள் பயந்து போயிருக்கா இந்திரன் போயிட்டா என்ன பண்ணுறதுன்னு. ஸோ தத்பயாக்குலாகா அவனுடைய இதுக்கெல்லாம் ஆணைக்கெல்லாம் பயந்து இருக்கக்கூடிய தேவர்கள். தம்பஜஸ்வர் ஆரோக்கிய அவள் என்ன சொல்கிறா என்கிட்ட வந்து அவனை கொண்டாடுமா வச்சுக்கோ கணவனை ஆக்கிக்கோ அப்படின்னு என்கிட்ட வந்து சொல்கிறாவா. வராரோகே தேவராஜம் ஸ்மராதுரம் ஸ்மர ஆதுரம் மன்மதனால் பீடிக்கப்பட்ட அந்த நகுஷனை அந்த தேவராஜனான இந்திரனை தேவர்களுக்கு தலைவனான இந்திரனை நீ கொண்டாடி வச்சுக்கோன்னு தேவர்களே என்கிட்ட வந்து சொல்கிறாளே நான் என்ன பண்ணுவேன்னு கேட்குறான். देवाः च मुनयः सर्वे मामूचुः तद्भयाकुलाः तं भजस्व वरारोहे देवराजं स्मर आतुरम्. बृहस्पतिः तु शत्रुघ्न वाटवः बलवर्जितः कथं मां रक्षितुं शक्तः भवेत् देवानुगः सदा. ஸோ சத்ருக்களை கொல்பவரே என்று கூப்பிட்றார். சத்ருக்ன அப்படின்னு சொன்னால் சத்ருக்களை வாட்டுபவர், சத்ருக்களை கொல்பவர். ஸோ பிரகஸ்பதி வந்து சத்ருக்னன் இந்திரா. பிரகஸ்பதி வந்து வாடவகன்னா பிராமணன் அர்த்தம். வடவான குதிரைன்னு அர்த்தம். பெண் குதிரைக்கு வடவா. வாடவான்னு சொன்னாலும் பிராமணன் அர்த்தம். ஸோ வாடவக பிரகஸ்பதி பிராமணன் பலவர்ஜி. பிராமணனுக்கு ஏது பலமே கிடையாதுன்ட்டாகும். ஸோ பிரகஸ்பதி பிராமணன் பலம் கிடையாதவர். அவர் தான் எனக்கு நான் சரணாகதின்னு போய் உட்காந்துருக்கேன். அவர் என்ன எப்படி காப்பாற்ற முடியும் கேட்குறாங்க. ஸோ கதம் மாம் ரட்சித்தும் சக்தக அவர் என்ன எப்படி காப்பாற்ற முடியும். அவருக்கு மனசு நல்ல மனசாக இருக்கலாம், ஆனால் காப்பாற்றுறதுக்கு சக்தி கிடையாது. பவேத் தேவ அனுகக சதா அவரும் என்ன பண்ணிவிடுவார் தேவர்களை ஃபாலோ பண்ணிவிடுவார். ஒரு ஸ்டேஜில் அவருக்கு முடியலன்னு ஒன்று சரிம்மா நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னாலும் சொல்லுவார். அதனால் தேவர்களை ஃபாலோ பண்ண அனுககன ஃபாலோவர் தேவர்களோட ஃபாலோவராக அவர் மாறலாம் அப்படிங்கிறார். பவேத் बृहस्पतिः तु शत्रुघ्न वाटवः बलवर्जितः कथं मां रक्षितुं शक्तः भवेदेव अनुगः सदा. वाड थर्ड वाडवः कथं मां रक्षात् तस्मात् चिन्तास्ति महती नारी अहं वशवर्तिनी अनाधा किं करिष्यामि विपरीते विधौ विभो. விபோ கூப்பிட்றா. ஸோ விபோ என்னுடைய விபுவான இந்திரா தஸ்மாத் சிந்தாஸ்தி எனக்கு ஒரே கவலையாக இருக்குது, ரொம்ப சிந்தையாக இருக்குது, ரொம்ப கவலையாக இருக்குது. மகதி சிந்தா சாதாரண கவலை இல்லை, பெருங்கவலை. இந்த நகுஷனால ஆபத்து. நாரி அகம் நானும் ஒரு பெண்ணு, நான் ஒரு பெண்ணு வசவர்த்தினி வேறு வழி கிடையாமல் உன்னோட வருஷத்துக்கு போனாலும் வேண்டி வந்தாலும் என்ன பண்ண முடியும் என்னால். ஸோ அநாதை எனக்கு நாதன் இல்லை. நீங்கள் பாட்டி இங்கே உட்காந்துருக்கேன் எனக்கு எங்கே நாதன் இல்லை. கிம் கரிஷ்யாமி நான் என்ன பண்ண முடியும். விபரீதே விதவுன்னு என்னது விதி, அதாவது விபரீத நிலைமைன்னு எடுத்துக்கலாம். ஸோ விபரீதமான இந்த கேடுகட்ட நிலைமையில் இருக்கிற பெண்ணான நான் என்ன பண்ண முடியும். तस्मात् चिन्तास्ति महती नारी अहं वशवर्तिनी अनाथा किं करिष्यामि विपरीते विधौ विभो. नारी अस्मि अहं न कुलटा त्वच्चित्सा अतिपतिव्रता न अस्ति मे शरणं तत्र यो मां रक्षति दुःखिताम्. நான் வந்து ஒரு பெண்ணு, நான் குலட்டா கிடையாது. குலட்டானா வேசின்னு அர்த்தம். நான் ஒன்றும் வேசி கிடையாது, யார் கூட போகிறதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ நான் குலட்டா கிடையாது. நான் தொச்சித்தா ஒன்னையே நினச்சிட்டு இருக்கேன், ஒன்னையே தியானம் பண்ணிட்டு இருக்கேன், உன்னுடைய மனைவியாக. பதிவிரதை நான் சிறந்த பதிவிரதையாக நான் உன்னை நினச்சிட்டு இருக்கேன். நாஸ்தி மே சரணம் தத்ரா இப்படி இருக்கிற நிலைமையில எனக்கு யாருமே
சரணம் கொடுக்கறதுக்கு வழி இல்லை. பிரகஸ்பதி சரணம்னு சொன்னால் சரணாகதிக்கு ஒரு தகுதி, அந்த ஆளுக்கு சரணம் கொடுக்குற தகுதி இருக்கணும். இப்போ தகுதி இல்லாதவற்றை போய் சரணம் பண்ணிட்டு இருக்கேன் நான். என்ன தகுதி அவருக்கு? பலம் இல்லை. அதனால எனக்கு வந்து சரணம் கொடுக்குற லாய்க்கு இல்லை அவர். ஸோ அப்படி அங்கே யாருமே எனக்கு சரணம் கொடுக்குற நிலைமையில கிடையாது. தத்ர யோமாம் ரட்சதி துக்கிதாம், துக்கமான என்னை ரட்சிக்கக்கூடிய யாரையுமே நான் அங்கு பார்க்கவில்லைன்னு சொல்கிறான். नारी अस्मि अहं न कुलटा त्वच्चिन्ता अति पतिव्रता न अस्ति मे शरणं तत्र यो मां रक्षति दुःखिताम्. चिन्तान अर्थं वेरे कवलेन आयिडुम. इन्द्र उवाच उपायं प्रब्रवीमि अद्य तं कुरुष्व वरानने शीलं ते दुःखिते काले परित्रातं भविष्यति. இந்திரன் சொல்றான், பதில் சொல்றான். உபாயம் பிரவீமி பிரபிரவீமி, நன்னா ஒரு உபாயம் சொல்கிறேன், உனக்கு ஒரு வழி சொல்லித்தரேன், நீ அதை ஃபாலோ பண்ணு. அத்திய தம் குருஷ்வரான், நான் சொல்கிறத நீ பண்ணு. வரானனே, அழகிய முகத்தை உடையவளே, நீ அதை பண்ணு. ஷீலம் தே, உன்னுடைய ஒழுக்கம் அப்படியே பாதுகாக்கப்படும். பரித்ராதம் பவிஷ்யதி, காப்பாற்றப்படும். பரித்ராதம்னு அது காப்பாற்றப்படுவதாக அமையும். துக்கித்தே காலை, இந்த துக்கமான நேரத்தில், ஏன்னா இப்போ எல்லாம் துக்கம், நான் வேற இங்கே உட்காந்துருக்கேன், ஒன்றும் பண்ண முடியாது. இந்த மாதிரி துக்கமான நேரத்தில் உனக்கு உன்னுடைய ஒழுக்கம் வந்து காப்பாற்றப்படும். நான் சொல்கிற உபாயத்தை நீ ஃபாலோ பண்ணுன்ற. उपायं प्रब्रवीमि अद्य तं कुरुष्व वरानने शीलं ते दुःखिते काले परित्रातं भविष्यति. परेण रक्षिता नारी न भवेच्च प्रतिव्रता उपायैः कोटिभिः कामभिन्न चित्ता अतिचञ्चला. ஸோ நாரி, ஒரு பெண்ணாகப்பட்டவள், காம பின்ன சித்தா அதி சஞ்சலா, அதாவது காமத்தினால ஒரு ஆசை, தன்னுடைய கணவன் பக்கத்தில் இருக்கணும்னு ஆசைப்படுவது, இல்லாட்டா விரக தாபத்தில் ஆட்கொண்டுடுவா ஒரு பெண்ணுக்கு. ஸோ கணவன் கிட்ட இருக்கணும்னு ஆசைப்படக்கூடியவள், ஆனால் அது இல்லை, காமம் அவளோட ஆசை விருப்பம் நிறைவேறாது, காம பின்னமாயிடுது. ஸோ அப்படிப்பட்ட சித்தத்தோடு இருக்கக்கூடியவள் அதி சஞ்சலா, என்ன பண்ணுறதுன்னு புரியாத ஒரு சஞ்சலமான சாஞ்சல்யமான மனசோடு இருக்கக்கூடிய பெண்ணு. உபாயகி கோட்டிபிகி, அவள் வந்து கோட்டி உபாயத்தை சொன்னால் கூட பரேன ரட்சிதா, பிறத்தியாரால் காப்பாற்றப்பட்டாள் என்றால். ஏன்னா சஞ்சல புத்தி, யார் காப்பாற்றினாலும் ஒரு சஞ்சல புத்தினால் அவள் கேடு வழிக்கு போகிறதுக்கு வாய்ப்பு உண்டுன்றார். பதிவிரதா ந பவேத், அப்படிப்பட்ட பெண் பதிவிரதையாக இருக்க முடியாது. நீயோ பதிவிரதை, அதனால நான் கொடுக்குற உபாயம் காப்பாற்றுங்கிறார். என்ன அர்த்தம்? சாதாரண பெண்ணு எப்பொழுதுமே பெண்கிறவள் வந்து சாஞ்சல்யம் மிகுந்தவள், மனசு சஞ்சலமாக இருக்கக்கூடியவள். அப்படிப்பட்டவள் யார் சரணம் கொடுத்தாலும், whoever gives, என்ன உபாயம், கோடி உபாயம் இருந்தால் கூட அப்படிப்பட்ட பெண்ணு, சஞ்சல்யத்தோடு இருக்கக்கூடிய பெண்ணு பதிவிரதை என்று ஆகவே மாட்டாள். அதனால நீ அந்த கேட்டகரியில் வரமாட்டைன்னு அவளுக்கு ஒரு ஆணித்தரமான ஒரு மெசேஜை கொடுக்குறார். பரேன ரக்ஷிதா நாரி ந பவேத் பதிவ்ரதா உபாயைஹி கோட்டிபிஹி காமபின்ன சித்தா அதி சஞ்சலா. शीलमेव हि नारीणां सदा रक्षति पापतः तस्मात् त्वं शीलमास्ताय स्थिरा भव शुचिस्मिते. ஸோ நாரிக்கு பாதுகாப்பு வந்து வேற யாரும் கிடையாது. பிறத்தியார் வந்து சரணம் எல்லாம் போய் உனக்கு சரணாகதி எல்லாம் பண்ணி பிரயோஜனம் கிடையாது. உன்னுடைய ஒழுக்கம்தான் உனக்கு நீ ஆசிரியிக்க வேண்டிய ஒரே இது. நான் ஒழுக்கத்தை கண்டிப்பாக, என்னுடைய சீலம்தான், என்னுடைய ஒழுக்கம்தான் என்னை காப்பாற்ற நம்பிக்கை வேணும். ஸோ நாரீனாம் சதா ரட்சதி பாபத்தக, ஒழுக்கமுடையவள் வந்து மனச்சஞ்சல்யத்துக்கு ஆள்பட மாட்டாள், அந்த பாபத்தை செய்ய துணிய மாட்டாள். அதனால அந்த உன்னுடைய ஒழுக்கம்தான் உன்னை காப்பாற்றுங்கிறார். பாபத்தக ரட்சதி, பாபத்திலிருந்து காப்பாற்றும். தஸ்மாத், ஆகவே துவம் நீ வந்து ஷீலமாஸ்தாய, நல்ல ஒழுக்கத்தோடு இரு. என்னுடைய அந்த பாதிவிரத்தியம், என்னுடைய சாரித்திரியம், என்னுடைய ஒழுக்கம் என்னை காப்பாற்றும். அந்த நம்பிக்கையோட ஆஸ்தாய, அதில் நிலை பெற்று ஸ்திராபவ சுச்சிஸ்மிதே, ஸ்திரமாக நிலை பெற்று நில்லு. சுச்சிஸ்மிதே, அழகிய புன்னகையை உடைய பெண்ணே, நீ உன்னுடைய ஒழுக்கத்தை நம்பிண்டு திட்டமாக அதில் நிற்கணும் ஃபஸ்ட்டுன்னு சொல்கிறேன். शीलम् एव हि नारीणां सदा रक्षति पापतः तस्मात् त्वं शीलम् आस्ताय स्थिरा भव शुचिस्मिते.
यदा त्वं नहुषः राजा अलात् आकर्षयेत् कलह तदा त्वं समयं कृत्वा गुप्तं वञ्चय भूपतिम्. ஸோ யதா துவாம் நகுஷகா, உன்னை வந்து நகுஷன் வந்து கூப்பிடும் இல்லையா, பலாத் ஆகர்ஷயத்து, உன்னை இழுத்துட்டு போகிறான், ஒன்று நீ வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி உன்னை இழுத்துட்டு போகிற சமயத்தில் நீ என்ன பண்ணணும், கலகன வஞ்சகனான அந்த நகுஷன். ததா துவாம், அந்த சமயத்தில் குப்தம் சமயம் கிருத்வா, அவன்கிட்ட ரகசியமாக ஒரு சமயம்னு சொன்னான்னா இது பிரதிஜை, ஒரு ஷர்த்து, ஒரு கண்டிஷனோ ஒரு சபதமோ அதுக்கெல்லாம் சமயம்னு பேருண்டு. ஸோ நீ என்ன பண்ண, அவன்கிட்ட ஒரு பிரதிஜை பண்ணணும். வஞ்சய பூபதியும், அந்த பிரதிஜை வந்து அவனை ஏமாத்துற பிரதிஜையாக இருக்கணும். அந்த மாதிரி அந்த பூபதி அந்த ராஜாவை நீ வஞ்சய ஏமாற்று. यदा त्वां नहुषः राजा बलात् आकर्षयेत् कलह तदा त्वं समयं कृत्वा गुप्तं वञ्चय भूपतिम्. एकान्ते तद् समीपे त्वं गत्वा वद मदालसे ऋषियानेन दिव्येन मापुवैः जगत्पते. ஸோ ஏகாந்தே, அவன் தனிமேல இருக்கும்போது நீ அவன்கிட்ட போனான். தத் சமீபே, நீ அவன்கிட்டக்க போய் கத்வா போய் மதாலசே, மதாலசேன்னு சொன்னால் அது மதாலசான தேவியை குறிக்கிறது. எல்லாம் சிறந்த பெண்களுக்கெல்லாம் மதாலசானே பேருண்டு. ஸோ மதாலசே தேவியே வத, அவன்கிட்ட போய் சொல்லு. என்ன சொல்லணும், ரிஷியானேனா திவ்யேன ரிஷியானேனா, திவ்யமான ரிஷிகள் தூக்குற வாகனத்தில் நான் வரேன்னு சொல்லு. ஸோ நான் சாதாரண வாகனத்துலலாம் வரமாட்டேன், ஸோ யானை வாகனத்துலையோ எந்த வாகனத்துலையும் நான் வரமாட்டேன், திவ்யமான ரிஷிகள் தூக்கக்கூடிய வாகனத்தில், யானேனா யானம் வாகனம், மாமுபைகி அதில் என்ன நீ வந்து என்ன வர சொல்லி என்ன சேர்ந்து அடையலாம். நீ ஜெகத்பதே, ஜெகத்துக்கெல்லாம் ராஜாவான நகுஷா, நீ அப்படி எனக்கு ரிஷியானத்தை அனுப்பு, அப்போ நான் வருவேன் அப்படிங்கிறான். ஏகாந்தே தத் சமீபே த்வம் கத்வா வத மதாலசே ऋषियानेन दिव्येन मामुपैहि जगत्पते. एवं तव वशे प्रीता भविष्यामि इति मे व्रतम् इति तं वद सुश्रोणि तदा तु परिमोहितः. ஸோ இப்படி பிரீத்தியாக நீ சொல்லும்போது, பிரீத்தா ரொம்ப பிரீத்தியோட, தவவசே பவிஷ்யாமி இது, அப்போ ரொம்ப பிரீத்தியோடு சொல்லணும். என்னது, உன்னோட வசத்தில் நான் ஆயிடுவேன், எனக்கு வேண்டியது ஒன்று ரிஷிகள் என்னை தூக்கிண்டு உங்கள்கிட்ட கொண்டு சேர்க்கணும். அதனால அப்போ நான் வந்து ரொம்ப பிரீத்தியோடு உன்னுடைய தவவசே, உன்னுடைய வசத்தில் ரகுஷா, நான் உன்னுடைய வசத்தில் வந்து விடுவேன் அப்படின்னு போய் சொல்லு. ஸோ பவிஷ்யாமி இதி மே விரதம், நான் ஒரு விரதம் வச்சுட்டுருக்கேன். இப்போ தேவி என்ன சொல்லுவா, சண்டா முண்டால வதத்தில் இதெல்லாம் சும்ப நிசும்ப வதத்தும் போது என்ன சொல்லுவா, நான் ஒரு விரதம் வச்சுட்டுருக்கேன், யார் என்னை போரில் ஜெயிக்கிறாளோ அவளை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு ஒரு விரதம் வச்சுருக்கேன்னு தேவி சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் ஒரு ஏமாற்ற வேலை இல்லையா. அதை மாதிரி இங்கே இந்த மாதிரி ஒரு பிரயோஜனம் பண்ணு, யூஸ் பண்ணு இந்த ஒரு உபாயத்தை, ரிஷிகளை அனுப்பு என்னை தூக்கிட்டு வரதுக்கு அப்படின்னு சொல்லி அனுப்புகிறேன். அப்போ இவளும் இந்த மாதிரி பேசணும், எப்போ நீ அப்படி அனுப்பினேன்னா உன்னோட வசத்தில் வந்துடுவேன், உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுன்றான் இப்போ இந்திரன். राधे कृष्ण मैम. एवं तव वशे प्रीता भविष्यामि इति मे व्रतम् इति तं वद शुश्रोणि तदा तु परिमोहितः. कामान्धः स मुनिं याने योजयिष्यति पार्थिवः अवश्यं तापसो भूपं शापदग्धं करिष्यति. ஸோ நான் அடுத்த லைனும் சேர்த்து சொல்கிறேன் இல்லையா, போன ஸ்லோகத்தில், பரவாயில்ல, உன்னுடைய வசத்தில் வந்துடுவேன்னு சொல்லிட்டான்னு சொல்லும். அது ஏன்னா அவளோடைய கண்டினியூட்டி அது. இதீ தம்பத, இவ்வாறு சொல்லு, சுஸ்ரோணி அழகிய இடையுடையவளே, நீ அந்த நகுஷ்னை பார்த்து இப்படி பேசினான். ததாத்து பரிமோகித, ரொம்ப மோகமடைந்த அவன், காமாந்தக, காமத்தில் எப்படியாவது ஒன்று அடையணும், ரிஷிகளை அனுப்பியா என்ன, ரிஷிகள் தூக்கட்டுமே அப்படின்னு நினைப்பனவன். ஸோ அந்த காம குருடான அந்த ராஜா முனின் யானே, முனிவர்களை வந்து யானேன்னு யோஜயிஷ்யத்தி, யானத்தில் கட்டி விடு, ஒரு நார்மலாக குதிரையை கட்டுவா, இதை கட்டுவா, அனிமல்ஸை கட்டுவா, அந்த இடத்துல போய் ஒரு பல்லக்கில் ரெண்டு பக்கமும் முனிவர்களை கட்டிய மாதிரி முனிவர்கள் தூக்குற மாதிரி வச்சா எவ்வளோ கேவலம் அந்த முனிவர்களுக்கு இல்லையா. ஸோ அதனால அந்த காம குருடனான அவன் யானே அந்த வண்டியில் பல்லக்கில் முனின் யோஜயிஷ்யத்தி, முனிவர்களை சேர்த்து வைப்பான் பார்த்திவக அந்த ராஜா. அவசியம் தாபசக பூபம் சாபதக்தம் கரிஷதி, அந்த மாதிரி முனிவர்கள் அந்த மாதிரி தூக்க வேண்டிய நிலைமை வரும்போது கண்டிப்பாக அவசியம்
தாபசகா முனிவர்கள் பூபம் அந்த ராஜா நகுஷனை சாபதக்தம் கரிஷதி, சாபத்தால் எரிச்சு விடுவான்ற இந்திரன் சொல்லி கொடுக்குறான். कामान्तः स मुनिं याने योजयिष्यति पार्थिवः अवश्यं तापसः भूपं शापतक्तं करिष्यति. साहाय्यं जगदम्बाते करिष्यति न संशयः जगदम्बापदस्मर्तुः संकटं न कदाचन. ஜெகதம்பா தே சாகாயம் கரிஷ்யதி, ஜெகத்துக்கெல்லாம் அம்மாவான இருக்கக்கூடிய தேவி உனக்கு நிச்சயமாக சகாயம் பண்ணுவான், உனக்கு ஹெல்ப் பண்ணுவான். ந சம்சயம், அதில் சந்தேகமே படாதே. ஜெகதம்பா பதஸ்மர்த்துகு, ஜெகதம்பாவுடைய கால்களை பதம், அந்த பாத சரணங்களை யார் யார் நினைக்கிறாளோ அதை நினைக்கக்கூடியவனுக்கு சங்கடம் ந கதாச்சன, ஒரு சங்கடம் கிடையாது, ஒரு பொழுதுமே. கதாச்சன ஒரு பொழுதுமே ஜெகதம்பாவோட தேவியுடைய பாதத்தை யார் நினைக்கிறானோ அவள் கஷ்டமே வராதுன்னு சொல்ல. साहाय्यं जगदम्बाते करिष्यति न संशयः जगदम्बापदस्मर्तुः संकटं न कदाचन. यदि जायेत तच्चापि ज्ञेयं तत्स्वस्थये किल तस्मात् सर्वप्रयत्नेन मणिद्वीप अधिवासिनीं भजत्वं भुवन ईशानीं गुरुवाक्य अनुसारतः. எதி ஜாயத்த, வந்தாலும் சங்கடம்னு ஒன்று ஏற்பட்டால் கூட, ஜாயத்தன ஏற்பட்டால், ஸோ சங்கடம்னு ஒன்று வந்தால் கூட தச்சாபிங்கேயம் தத் ஸ்வஸ்தையே கில, ஸோ அதுவும் தெரிஞ்சுக்கலாம். சங்கடம் இந்த சங்கடம் இருக்குங்கிறது தத் ஸ்வஸ்தையே, அதை எப்படி அதை சரி பண்ணிக்கணும். ஸோ ஒரு சங்கடம் வரத்தான் போகிறது, அன்னவாடபில் ஒரு சங்கடம் வந்தால் கூட அது ஸ்வஸ்தி பண்ணிக்கணும், அது சரி பண்ணிக்கணும், அந்த ஞானமும் இருக்கும். தச்சாபி ஞேயம், அது அறியப்படும், அது தெரிஞ்சிடும். தஸ்மாத், ஆகவே அந்த சங்கடத்தை அவாய்ட் பண்ணிடலாம். தஸ்மாத் சர்வ பிரயத்ன, முழு முயற்சி எடுக்கணும். மணித்வீப அதிவாசினீம் புவன ஈஷானீம், மணித்வீபத்தில் இருக்கக்கூடிய அந்த புவனங்களுக்கெல்லாம் தலைவியான சக்தியாக இருக்கக்கூடிய அதிவாசினின்னு அங்கே இருக்கக்கூடிய மணித்வீபத்தில் வசிக்கக்கூடிய புவனங்களுக்கெல்லாம் தலைவியாக இருக்கக்கூடிய தேவியை குரு வாக்கிய அனுசாரத்தக, குரு சொன்னபடி, குரு என்ன சொல்கிறார், தேவி எப்போவுமே தியானிச்சுட்டுருமா, அவள் தான் வழிகட்டும், அப்படி சொன்னதுனால தான் அவள் தேவியை தியானித்து இந்திரனோட இடத்தையே கண்டுபிடிச்சா. ஸோ அது மாதிரி குரு வாக்கியத்தை கேட்டு அதை ஃபாலோ பண்ணி பஜத்வம் துவம் பஜ, நீ பஜிக்கணும், நீ கொண்டாடணும், தேவியை பிரார்த்தனை பண்ணிட்டே இருன்னு சொல்கிறார். यदि जायेत तच्चापि ज्ञेयं तत्स्वस्थये किल तस्मात् सर्वप्रयत्नेन मणिद्वीप अधिवासिनीं भज त्वं भुवन ईशानीं गुरुवाक्य अनुसारतः. व्यास उवाच इति आख्याता शचीतेन जगामनकुशं प्रति तदा इत्युक्त्वा अतिविश्वस्ता आविकार्ये कृत उद्यमा नहुषस्तां सम् आलोक्य मुदितो वाक्यम् अब्रवीत्. व्यासர் சொல்றார் ஜனமேஜயன்ட்ட, இது ஆக்கியாதா சசி. ஸோ இப்படி தேனனா யார், அந்த இந்திரனால் இவ்வாறு சொல்லப்பட்ட அந்த சச்சி தேவி இந்திராணி நகுஷம் பிரதி ஜகாம, நேரம் நகுஷனை பார்க்க போயிட்டான். ஏன்னா அவன்கிட்ட சொல்லணும் இல்லையா, எனக்கு ரிஷியானத்தை அனுப்பு, நான் வரேன்னு சொல்லணும் இல்லையா, அதுக்கு வேண்டி நகுஷனை பார்க்க சென்றாள், ஜகாம சென்றாள். ததா இது உக்த்வா அதி விஸ்வஸ்தா, அதாவது அவனை நம்பிக்கை கொடுத்துட்டான், கண்டிப்பாக நான் வருவேன்னு நம்பிக்கை கொடுத்துட்டான், விஸ்வாசம் பண்ணிவிட்டான். ஸோ ததா இது அப்படி நான் வரேன் அப்படி சொல்லிட்டு பாவிகாரியே கிருத்த உத்தியமா, ஸோ இனிமேல் வரக்கூடிய காரியத்திலுக்கு முயற்சி எடுக்கிறாள் அவள். இப்படி நகுஷக தாம் சமாலோக்கிய, ஸோ அவள் நேரம் வந்துட்டாளே, சந்தோஷப்படுறான் நகுஷன், ஆஹா நம்ம காரியம் நிறைவேற போகிறதுங்கிற ஆனந்தத்தில் சமாலோக்கிய அவளை பார்த்து முதிதக வாக்கியம் அப்ரவீத்து, ரொம்ப ஹாப்பியாக அவளை பார்த்து பேசினான். व्यासोवाच इति आख्याता शचीतेन जगाम नहुषं प्रति तदा इति उक्त्वा अतिविश्वस्ता भाविकार्ये कृत उद्यमा नहुषः तां समालोक्य मुदितः वाक्यम् अब्रवीत्. स्वागतं सत्यवचनैः त्वदधीनः अस्मि कामिनी दासो अहं तव सद्येन
पालितं वचनं त्वया ஸ்வாகதம் சத்தியவச்சனேகி நல்ல வார்த்தைகளாக உன்னை வரவேற்கிறேங்கிறான். ஸோ ஸ்வாகதம் உனக்கு வரவேற்பு. துவத் அதீனக அஸ்மி உனக்கு அடிமை நான்கிறார். அதீனனா அடிமை, உனக்கு நான் அடிமை. சத்தியவசனம் இது உண்மையான வார்த்தையை நான் சொல்கிறேன். காமினி எனக்கு வேண்டப்பட்டவளே, பிரியமானவளே. தாசோகம் தவ உனக்கு நான் தாசன். சத்தியேன பாலிதம் வச்சனம் தோயா அதாவது நீ வந்து சத்தியத்தினால உன்னுடைய வார்த்தைகளை நான் ஏற்றுக்கொண்டேன். நீ சத்தியத்தை ஃபாலோ பண்ணியிருக்காய். ஏன்னா அவள் வந்து சொல்கிறா இல்லையா, இந்திரன் வந்து உயிரோடு இருக்கானா இல்லையா தெரிஞ்சதுக்கப்புறம் நான் வருவேங்கிற மாதிரி சொன்னா இல்லையா. அதனால் சத்தியத்தினால் உன்னுடைய வச்சனம் பாலிதம் தொயா தொயானது நீ காப்பாற்றி விட்டாய். உன்னுடைய வார்த்தைகளை நீ காப்பாற்றி விட்டாய். இப்போ வரேன்னு சொல்லிருக்கான். இந்திரனை காணலைன்னு தெரிஞ்சுது. அப்போ இவள் வந்தான்னு அவன் நினச்சிக்கிறான் இவள் இந்திரனை பார்த்தான்னு அவனுக்கு தெரியாது. ஸோ இவள் ஒரு முடிவெடுத்தாச்சு இங்கே அவளை கல்யாணம் பண்ணிக்க வந்திருக்கான்னு அவன் நினச்சிக்கிறான். அவனுக்கு தெரியுமா இந்திரனை பார்த்தா கேட்டாலும் அவனுக்கு தெரியாது. அதனால ஒன்று நீ சத்திய வச்சனத்தை பரிபாலித்தாய்ன்னு சொல்கிறான் அவன். ஸ்வாகதம் சத்யவச்சனைஹி த்வத் அதீனஹ அஸ்மி காமினி தாசோ அகம் தவ சத்யேன பாலிதம் வச்சனம் த்வயா यदा आगता समीपे मे तुष्टो अस्मि मितभाषिणी न च व्रीडा त्वया कार्या वक्तं मां वद सुस्मिते कार्यं वद विशालाक्षी करिष्यामि तव प्रियम्. यदा आगता நீ எப்படி என்கிட்ட வந்துட்டியோ என்னுடைய சமீபத்தில் வந்துட்டியோ துஷ்டோஸ்மி நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் நீ வந்தேங்கிறனால. மிதபாஷினின்னு கூப்பிட்றார். அளவோடு பேசக்கூடியவளே, ரொம்ப வளவலன்னு பேச மாட்டா இந்திராணி. அளவோடு பேசக்கூடியவளே. நச்ச வ்ரீடா தொயாக்கார நீ வெட்கப்பட வேண்டிய தேவையே கிடையாது. உனக்கு வெட்க வேண்டிய தேவை கிடையாது. ரொம்ப பயந்துக்கிறதோ இந்த மாதிரிலாம் யோசிக்கவே செய்யாதே சொல்கிறார். பக்தம் மாம்பஜ சுஸ்மிதே பக்தன் நான் உன்னுடைய பக்தன். அப்படிப்பட்ட என்னை நீ கொண்டாடு. சுஸ்மிதே அழகிய புன்முருளை உடையவளே. காரியம் வத விசாலாட்சி நான் என்ன பண்ணணும் சொல்லு. இப்போ ஸோ காரியம் வத என்னால் செய்யக்கூடிய காரியம் என்ன வத சொல்லு. விசாலாட்சி பெரிய கண்களை உடையவளே. கரிஷ்யாமி தவ பிரியம் உனக்கு என்ன பிரியமோ அதை நான் செய்கிறேன் அப்படிங்கிற. யதா ஆகதா சமீபே மே துஷ்டோ அஸ்மி மிதபாஷினி ந ச வ்ரீடா த்வயா கார்யா பக்தம் மாம் பஜ சுஸ்மிதே கார்யம் வத விஷாலாட்சி करिष्यामि तव प्रियम्. शची उवाच सर्वं कृतं त्वया कार्यं मम कृत्रिमवासव मनोरथो अस्ति मे देव शृणु चित्ते अधुना विभो. அரே சச்சி சொல்கிறா சர்வம் கிருதா துவயா காரியம் அதாவது கிருத்திரிம வாசவன்னு கூப்பிட்றா. அதாவது டூப்ளிகேட் இந்திரனேன்னு அர்த்தம். இந்திரன் நான் ஒரிஜினல் இந்திரன் கிடையாது, இப்போ டூப்ளிகேட்டாக இருக்கான் அவன், அந்த ஆர்டிஃபிஷியலாக இருக்கான். அப்படிப்பட்ட இந்திரனே என்ன கூப்பிட்றான். சர்வம் கிருத்தன் தொயா காரியம் அம்மா என்னுடைய காரியத்தை நீ நன்னாவே பண்ணியாச்சு. எனக்கு வேணுங்கிறலாம் நீ செய்தாச்சு. மனோரதம் அஸ்தியுமே தேவ எனக்கு ஒரே ஒரு ஆசை பாக்கி இருக்குது. எனக்கு ஒரு மனோரதம் இருக்குது, ஒரு ஆசை இருக்குது. ஸோ தேவ சுணு சித்தே அதுனா விபோ என்னுடைய சித்தத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆசையை நான் இப்போ சொல்கிறேன், நீ கேளு. சுணு விபோ அப்படின்னு சொல்கிறான். शचीवाच सर्वं कृतं त्वया कार्यं मम कृत्रिम वासव मनोरथः अस्ति मे देव शृणु चित्ते अधुना विभो. वाञ्छितं कुरु कल्याण वशा अहम् अतः परं ब्रवीमि मानस उत्साहं त्वं तं कर्तुम् इह अर्हसि. கல்யாணன்னு மங்களமானவனே நகுஷ்ண பார்த்து கூப்பிட்றான். மங்களமானவனே வாஞ்சிதம் குரு என்னுடைய விருப்பத்தை நீ செய். துவத்வஷா அகம் அத்தகப்பரம் அதுக்கப்புறம் அத்தப்பரம்னு அதுக்கப்புறம் நீ என்னுடைய விருப்பத்தை நீ நிறைவேற்றினால் உன்னுடைய வசத்தில் நான் ஆகிவிடுவேன். துவத்வஷனா உன்னுடைய வசப்பட்டு விடுவேன். பிரவீமி மானச உற்சாகம் என்னுடைய மனசில் ஒரு உற்சாகமான ஒரு விஷயம் இருக்குது, அதை நான் சொல்கிறேன். தம் கரித்தும் இக அர்ஹசி அந்த காரியத்தை நீ இங்கே செய்வதற்கு அருகதை உடையவன். அதனால் நான் என்னோட விருப்பத்தை சொல்கிறேன், நீ அதை நிறைவேற்றுன்னு சொல்கிறான். वाञ्छितं कुरु कल्याण त्वद्वशा अहम् अतः परं ब्रवीमि मानस उत्साहं त्वं तं कर्तुम् इह अर्हसि. வாஞ்சிதம் குரு கல்யாணன்னு மங்களமானவனே நகுஷ்ண பார்த்து கூப்பிட்றான். மங்களமானவனே வாஞ்சிதம் குரு கல்யாண துவத்வஷா அகம் அத்தப்பரம் பிரவீமி மானச உற்சாகம் त्वं तं कर्तुम् इह अर्हसि. वाञ्छितं कुरु कल्याण त्वद्वशा अहम् अतः परं ब्रवीमि मानस उत्साहं त्वं तं कर्तुम् इह अर्हसि.
नहुष उवाच कार्यं त्वं ब्रूहि चन्द्र आस्ये करोमि तव वाञ्छितम् अलभ्यम् अभिदास्यामि तुभ्यं सुब्रूवदस्व माम्. நகுஷன் சொல்கிறான், ப்ரூஹி சந்திர ஆசிய, சந்திர முகத்தை, ஆசியம்னா நார்மலாக ஆசியம்னா வாயின்னு அர்த்தம், இங்கே வாயை வந்து முகத்துக்கு ஆகுபேரா சொல்ல முகம். ஸோ சந்திர முகத்தை உடையவளேன்னு சொல்கிறார். காரியம் தொம் ப்ரூஹி, நீ என்ன காரியம் சொல்லு எனக்கு. கரோமி, கண்டிப்பாக செய்வேன். தவ வாஞ்சிதம் கரோமி, உன்னுடைய விருப்பத்தை நான் கண்டிப்பாக செய்கிறேன். அலபியமபி, அது ரொம்ப கஷ்டமானா கூட, ஈஸியாக பண்ண முடியாத காரியமாக இருந்தால் கூட சொல்லு, பரவாயில்ல. தாஸ்யாமி துப்பியம், உனக்கு நான் செய்வேன், உனக்கு நான் கொடுப்பேன். சுப்ரு, அழகிய புருவங்களை உடையவளே, வதஸ்வமாம், என்னிடம் சொல்லு. नहुषोवाच कार्यं त्वं ब्रूहि चन्द्र आस्ये करोमि तव वाञ्छितम् अलभ्यम् अपि दास्यामि तुभ्यं सुब्रूवदस्व माम्. शची उवाच कथं ब्रवीमि राजेन्द्र प्रत्ययो नास्ति मे तव शपथं कुरु राजेन्द्र यत्करोमि प्रियं तव राजानः सत्यवचसः दुर्लभा एव भूतले. ஸோ சசி சொல்கிறா, கதம் பிரவிமி, நான் எப்படி சொல்லுவேன் ஹே ராஜேந்திரனே, அரே நகுஷனே, மே தவ பிரத்யேக நாஸ்தி, எனக்கு உங்ககிட்ட நம்பிக்கை இல்லை, நீ நிறைவேற்றுவியாங்கிற நம்பிக்கை எனக்கு இப்படிலாம் நான் எப்படி சொல்லுவேன். அதாவது சும்மா அவனை கொஞ்சம் ஏமாத்துறதுக்கு தான் இதெல்லாம். ஸோ எப்படியாவது அவனை பண்ண வைக்கணும். இதை கேட்டால் அவனை இதை நெகட்டிவில் சொல்லிடக்கூடாதுங்கிறதுனால முன்னாடியே பீடிக்க போடுறான். எனக்கு உங்கள்கிட்ட நம்பிக்கை இல்லையே, பிரத்யேக நாஸ்தி, எங்கிட்ட பிரத்யேகம் இல்லை, உங்கள்கிட்ட நம்பிக்கை இல்லை. சபதம் குருராஜன், நீ சபதம் விட்டு சொல்லு. கைகை பண்ண மாதிரி தான் தசரதன் என்ன சொல்கிறான், ராமர் மேலே சபதம் பண்ணு, அப்போ சொல்கிறேங்கிறான். அதை மாதிரி இப்போ நீ எனக்கு சபதம் பண்ணு ராஜேந்திர நகுஷா, எத்கரோமி பிரியம் தவ, என்னுடைய பிரியத்தை நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்லி என்கிட்ட சபதத்தை பண்ணு. ராஜானக சத்தியவச்சசக, எப்போவுமே ராஜாக்கள் தான் சொன்ன வார்த்தை, சத்திய வார்த்தையை காப்பாற்றுவார்கள். துர்லபா ஏவ, சத்தியவச்சசக துர்லபா, அப்படிப்பட்ட காப்பாற்றுவார்கள் என்பவர்கள் துர்லபாக, ரொம்ப கஷ்டம். எல்லாரும் சத்தியவச்சனத்தை காப்பாற்றுவார்னா ரொம்ப ரேர்ன்றான். துர்லபா ஏவ பூத்தலே, இந்த பூமியில் நான் பார்த்துருக்கேன். அதனால சத்தியவாக எனக்கு வந்து முதல்ல பிரதிஜை பண்ணி கொடு, அதுக்கப்புறம் நான் சொல்கிறேங்கிறான். कथं ब्रवीमि राजेन्द्र प्रत्ययः नास्ति मे तव शपथं कुरु राजेन्द्र यत् करोमि प्रियं तव राजानः सत्यवचसः दुर्लभा एव भूतले. पश्चात् ब्रवीमि अहं राजन् ज्ञात्वा सत्येन यन्त्रितं कृते चेत् वाञ्छिते भूप सदा ते वशवर्तिनि भविष्यामि तुराशाट् वै சத்தியமேதத் வச்சோ மம. ஹே ராஜன், பஷாத் பிரவிமி அகம், நீ அந்த சபதம் விட்டு என்கிட்ட சொல்லியாச்சு, கண்டிப்பாக நான் ஃபாலோ பண்ணுறேன்னு சொன்னதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் நான் அந்த விஷயத்தை சொல்கிறேன். பஷாத்னா அப்புறம் லேட்டர். ஞாத்வா சத்தியேன எந்திரித்தம், நீ சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கிறாய் என்று அறிந்த பின், ஞாத்வா அதை அறிந்த பின் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். கிருத்தே சேத்து வாஞ்சித்தே பூப, நீ செய்வாய் என்றால், என்னுடைய பிரியத்தை நீ செய்வாய் என்றால், ஹே பூப, ஹே ராஜா, சதாத்தே வசவர்த்தினி, அதுக்கப்புறம் நான் உன்கிட்டயே நான் இருப்பேன், கவலையப்படாதே, உன்னுடைய வசத்திலேயே நான் இருப்பவளாக ஆகிவிடுவேன். துராஷாட் பவிஷ்யாமி, ஹே இந்திரா, நான் ஆகிவிடுவேன், உன்னோட வசத்தில் இருப்பேன். வை சத்தியம் ஏதத சோமமா, இது நான் சத்தியம் பண்ணி சொல்கிறேங்கிறான். நீ கவலைப்படாத, நான் சத்தியம் பண்ணி தரேன். நீ எப்போ என்னுடைய விருப்பத்தை நீ நிறைவேற்றாயோ அதுக்கப்புறம் உன்னுடைய வசத்தில் நான் இருப்பேன். இது என்னுடைய சத்தியமான வார்த்தை. भविष्यामि तुराशाट् वै सत्यं एतत् वचः मम. ஒரு நிமிஷம் வாசிங்கப்பா. नक्ष उवाच अवश्यमेव कर्तव्यं वचनं तव सुन्दरी शापामि सुकृतेन अहं यज्ञदान कृतेन वै. ஷபாமி. ஸோ நகுஷன் சொல்கிறேன், அவசியமேவ கர்த்தவியம், நிச்சயமாக நான் பண்ணுவேன், கண்டிப்பாக பண்ணுவேன். வச்சனம் தவா, உன்னுடைய வார்த்தையை நான் நிறைவேற்றுவேன். சுந்தரி, அழகானவளே. யஜ்ஞதான கிருத்தேன சுக்ருதேன அப்படிங்கிறான்.
நான் வந்து யஜ்ஞமெல்லாம் நிறைய பண்ணியிருக்கேன், தானம் நிறைய பண்ணியிருக்கேன். அந்த யஜ்ஞத் மேலேயும் தானத்தின் மேலேயும் அந்த சுக்ருதம் அதனோட புண்ணியத்தின் மேலே சபதமிட்டு ஷபாமின்றான். ஸோ எதில் சபதம் பண்ணுறான் இவன்? நான் பண்ணின யஜ்ஞத்துக்கு மேலே சபதம் பண்ணுறேன், நான் பண்ணின தானத்து மேலே சபதம் பண்ணுறேன், நான் பண்ணின புண்ணியத்து அதனால் கிடைச்ச புண்ணியத்து மேலே சபதம் பண்ணுறேன், சொல்கிறேன் நிச்சயமாக உன்னுடைய வார்த்தையை நிறைவேற்றுவேன். ஸோ அவள் சொல்லிட்டா இல்லையா, சபதம் பண்ணி சொல்லுன்னு அவள் சபதம் பண்ணுறான் அவன். प्रहुषोवाच अवश्यं एव कर्तव्यं वचनं तव सुन्दरी शपामि सुकृतेन अहं यज्ञदानकृतेन वै. शचिर्वाच इन्द्रस्य हरयः वाहाः गजश्चैव रथः तदा गरुडः वासुदेवस्य यमस्य महिषः तदा वृषभः शङ्करस्यापि ब्रह्मणः वरडापतिः. வரட்டாபதிஹி கரெக்டு. ஸோ சசி சொல்கிறா, இந்திரியாணி சொல்கிறா, ஸோ இந்திரனுடைய வாகனம் ஹரயக. ஸோ இந்திரனுக்கு வாகனம் 3 வாகனம் இருக்குன்றா. குதிரை வாகனம் இருக்குது, அப்புறம் கஜ ஐராவத வாகனம் இருக்குது, அவனுக்கு யானை இருக்குது, ரதம் இருக்குது, ரதத்தில் போவன், அவன் நினச்சா எதில் வேணால் போவன். ஸோ அப்படி வாகனங்கள் இருக்குது இந்திரனுக்கு. வாசுதேவசிய கருடக, வாசுதேவன் என்று சொல்லக்கூடிய நாராயணனுக்கு வாகனம் என்னது? கருடன் இருக்குது. யமசிய மகிஷக, யமனுடைய வாகனம் எருமை இருக்குது, அவனுக்கு வாகனம் இருக்குது. சங்கரஸ்யாப்பி விருஷபக, சங்கரனுடைய வாகனம் என்னது? காளை, நந்தி, நந்தீஸ்வரர் இருக்கார். பிரம்மணக வரட்டாபதி, வரட்டான்னா அன்னம், ஹம்சமுக்கு வரட்டான்னு ஒரு பேர். ஸோ வரட்டாபதின்னு இந்த ஆண் அன்னம், அந்த அன்னம் வந்து வாகனம், அன்ன வாகனம் யார்? பிரம்மாவுடைய வாகனம். ஒருத்தரோட வாகனத்தை சொல்கிறா, தன்னோட வாகனத்துக்கு இன்னமே தான் வரப்போறா கடைசியில். गरुडः वासुदेवस्य यमस्य महिषः तथा वृषभः शङ्करस्यापि ब्रह्मणः वरटापतिः. मयूरः कार्तिकेयस्य गजा आस्यस्य तु मूषकः इच्छामि अहम् अपूर्वं वै वाहनं ते सुराधिप. கார்த்திகேயன் முருகனுடைய வாகனம் மயூர, மயில். கஜ ஆசியக, கஜ ஆசியகன்னு யார்? பிள்ளையார். யானை முகத்தோன், ஆசியான முகம், யானை முகத்தோனுக்கு வாகனம் என்னது? மூஷகம், எலி. ஸோ இச்சாமி அகம் அபூர்வம், இந்த வாகனம்லாம் எனக்கு வேண்டாம், எனக்கு ஒரு இது வரைக்கும் முன்னாடியே இல்லாத ஒரு வாகனம் எனக்கு வேணுன்ட்டான். ஸோ இது தவிர நரவாகனம் யாருக்கு? நரவாகனகன்னு பேர் ஒருத்தனுக்கு உண்டு, குபேரன். குபேரனுக்கு நரவாகனன்னு பேர். மனிதர்களால் சுமக்கப்படுவார், ஒன்று பல்லக்க மனிதர்கள் சுமப்பார்கள், அதனால அவனுக்கு நரவாகனகன்னு பேர் உண்டு. ஸோ இதை மாதிரி, ஆனால் எனக்கு இந்த மாதிரி வாகனம்லாம் வேண்டாம், எனக்கு அபூர்வமான ஒரு வாகனம் வேணும். சுராதிபா, தேவர்களுக்கு அதிபனே, எனக்கு ஒரு புது வாகனத்தை கொண்டு வான்னு சொல்கிறான். मयूरः कार्तिकेयस्य गज आस्यस्य तु मूषकः इच्छामि अहम् अपूर्वं वै वाहनं ते सुराधिप. यन्न विष्णोः न रुद्रस्य न असुराणां न रक्षसां वहन्तु त्वां महाराज मुनयः संशितव्रताः. ஸோ விஷ்ணுவுடைய வாகனம் வேண்டாம் எனக்கு. ருத்ரஸ்ய ந, ருத்ரனோட வாகனம் வேண்டாம். ந அசுரானாம் ந ரக்ஷசா, அசுரர்களோட வாகனம் எதுவும் எனக்கு தேவையில்லை. ராட்சசரோட வாகனம் தேவை கிடையாது. வகந்து துவா மகாராஜா, அவர்கள்லாம் வகந்துனா துவாம்னா உங்ககிட்ட நான் வரத்துக்கு என்ன தூக்கின்னு வரணும். யார்? முனையக சம்சித விரதாக, எப்போதும் விரதத்தோடு கூட இருக்கக்கூடிய முனிவர்கள் என்னை தூக்கின்னு வரட்டும் உங்ககிட்ட, துவாம் உங்ககிட்ட கூட்டின்னு வரட்டும் ஹே மகாராஜா இன்னும் தன்னுடைய விருப்பத்தை இப்போ தான் சொல்கிறான். यन्न विष्णोः न रुद्रस्य न असुराणां न राक्षसां वहन्तु त्वां महाराज मुनयः संशितव्रताः. सर्वे शिबिकया राजन् नेदत् मम वाञ्छितं सर्वदेवादिकं त्वां वै
जानामि वसुधाधिप तेन ते तेजसो अवृत्तिं वाञ्छामि अहम् अतन्त्रिता விருத்திம் தேஜசக விருத்திம். ஓகே ஓகே சாரி. சர்வே சிபிகையா. இந்த இவா எல்லாம் ரொம்ப விரதத்தோடு, சாதா முனிவர்கள்லாம் கிடையாது, நல்ல ஸ்ட்ராங் முனிவர்களாக இருக்கணும், ரொம்ப விரதத்தோடு கூடியவர்கள் எல்லாரும் சிபிகையா. என்ன பல்லக்கில் ஹே ராஜன், ஏதத்ஹி மம வாஞ்சிதம், அவா தூக்கின்னு வரணும், இதுதான் என்னுடைய விருப்பம். சர்வதேவ அதிகம் துவாம், நீ தேவாதி தேவன், நீ எல்லா தேவர்களுக்கும் மேலானவன், தேவர்களுக்கெல்லாம் அதிகமாக மேலுள்ளவன் நீ. துவாம்பை ஜானாமி வசுதாதிப. வசுதாதிபன் என்னது, பூமிக்கெல்லாம் ராஜாவாக இருக்கக்கூடியவனே. வசு ததாதி, அதனால பூமிக்கு வசுதான்னு பேர். பூமிக்கு வசுதா, ஏன்னா வசும் ததாதி, வசுவை தரிக்கிறது, எல்லாம் சொத்தெல்லாம் தரிக்கிறது பூமி, அதனால வசுதா அப்படின்னு பேர். ஸோ இந்த பூமிக்கெல்லாம் தலைவனே எனக்கு தெரியும். தேனதே, உன்னுடைய தேஜஸோ, உன்னுடைய பலமோ, உன்னுடைய தேவர்களுக்கெல்லாம் அதிகமாக இருக்கக்கூடிய தேவேந்திர தன்மையோ எல்லாம் எனக்கு தெரியும். அதனால அந்த தேஜஸ்னால தேஜஸக விருத்தி. ஸோ இப்படி என்ன தூக்கின்னு வரும்போது, ஆஹா இந்திராணி இதில் வந்தா அப்படி, அதுக்கப்புறம் என்னாச்சு, ஒன்னையும் சேர்த்து தூக்கின்னு வருவான். இந்த ரிஷிகள் ஒன்ஸு என்ன தூக்கியாச்சேன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம 2 பேரும் உட்காந்தாலும் அவளே தூக்குவா. இது புது வாகனமாக அமைஞ்சிடும் இந்திரனுக்கு. அதனால உன்னுடைய தேஜஸுக்கு இன்னும் விருத்தி ஆகிடும், எக்ஸ்ட்ரா ஒரு வாகனம் கிடச்சிடும் உனக்கு. வாஞ்சாமியாக அத்தந்திரிதா. அத்தந்திரிதான்னு எனக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாமல் இப்படிப்பட்ட ஒரு ஆசை இருக்குது. அத்தந்திரிதான்னு ஆக்சுவலாக சோம்பல் இல்லாமல்னு அர்த்தம், ஜென்ரலாக அர்த்தம் சொன்னால் சோம்பல் இல்லாமல். இங்கே என்ன சோம்பல் அவளுக்கு. ஸோ ஒரு தடையும் இல்லாமல், எந்த விதமான ஒரு தடையும் ஏற்படாமல் உன்னுடைய விருத்தியை நான் விரும்புகிறேன் அப்படிங்கிறாங்க. சர்வேஷு விகயா ராஜன் ஏதத்தி வாஞ்சிதம் சர்வதேவாதிகம் த்வாம் வை ஜானாமி வசுதாதிப தேன தே தேஜஸஹ விருத்திம் வாஞ்சாமி அகம் அதந்திரிதா. व्यास उवाच तस्याः तद् वचनं श्रुत्वा प्रहस्य ज्ञानदुर्बलः मोहितः तु महादेव्या कृतं मोहेन तत्क्षणम् उवाच वचनं भूपः संस्तुवन् वासवप्रियाम्. வியாசர் சொல்கிறார், தஸ்யாக தத்வச்சன ஸ்ருத்வா, இப்படி நகுஷ்னை பார்த்து இந்திராணி சொல்லிட்டா இல்லையா, அதை கேட்டு பிரகசிய சிரிக்கிறா, ஹான்ட்டு ஞான துர்பலக, அறிவு கட்டவன்றார். வியாசர் சொல்கிறார், அறிவு கட்ட ஞான துர்பலம், ஞானமே கிடையாது, அந்த ஞான பிடிப்பே இல்லாத அந்த நகுஷன் மோகிதக மகாதேவியா மோகிதக, இது மகாதேவியோட வேலை இது. ஸோ மகாதேவி தான் இந்திரனை வச்சு இப்படி பேச வச்சிருக்கா, அதை செயல்படுத்துகிறா இந்திராணி. ஸோ மகாதேவியால் மோகப்பட்ட அந்த ராஜா கிருத மோகேன தட்சணம், அந்த க்ஷணத்திலேயே மோகத்தில் ஆட்பட்டவனாக பூபக உவாச்ச வச்சனம், அந்த ராஜா பேசுகிறான் இப்போ. சம்ஸ்துவன் வாசவ பிரியாம், வாசவனுக்கு பிரியமான இந்திரனுக்கு பிரியமான இந்திராணியை பார்த்து அவளை சுதிர போற்றியா, வெரி குட்ங்கிறான், அட்டகாசமாக சிரிச்சுண்டு அவளை மோகத்தில் ஆழ்ந்திருக்கான். ஸோ இது இவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரி அவன் சிரிச்சுட்டு பேசுகிறான் இப்போ. व्यासोवाच तस्याः तद्वचनं श्रुत्वा प्रहस्य ज्ञानदुर्बलः दुर्लभः இல்ல दुर्बलहपा दुर्बलः मोहितः तु महादेव्या कृतं मोहेन तत्क्षणम् उवाच वचनं भूपः संस्तुवन् वासवप्रियाम्. नहुष उवाच सत्यम् उक्तं त्वया तन्वी वाहनं रुचिरं मम करिष्यामि सुखे शान्ते वचनं तव सर्वदा. ஸோ நகுஷன் சொல்கிறார், சத்தியமுக்தம், நீ சொன்னது கரெக்டு, நல்ல புது அபூர்வ வாகனம்னு கேட்டே, ரொம்ப கரெக்ட் அது. துவயா தன்வின்னு இது மெலிந்தவளே, வாகனம் ருச்சிரம் மம, இந்த வாகனம் ரொம்ப நல்லா இருக்கே, நீ கேட்குற வாகனம் ரொம்ப சூப்பராக இருக்கே அப்படிங்கிறான், ருச்சிரமாக இருக்குது, ரோச்சயத்தேன்னு எனக்கு ரொம்ப பிடிக்கிறது நீ கேட்ட இந்த வரம். கரிஷ்யாமி சு கேஷாந்தே, அழகிய முடிக்கற்றைகளை உடையவளே, கேஷம்னு முடி, ஸோ அழகிய முடிகளை கொண்டவளே, வச்சனம் தவ சர்வதா, கண்டிப்பாக உன் வார்த்தையை நான் நிறைவேற்றுறேன். नहुषोवाच सत्यम् उक्तं त्वया तन्वी वाहनं रुचिरं मम करिष्यामि सुखे शान्ते वचनं तव सर्वदा. नहि अल्पवीर्यो भवति यः वाहान् कुरुते मुनीन् अहम् आरुह्य यानेन त्वाम् एष्यामि शुचिस्मिते.
ஸோ நகி அல்பவீரியக பவதி. ஸோ சாதாரண வீரமோட கிடையாது, வீரியமான முனிவர்கள், சாதா வீரியம் உள்ளவர்கள் இல்லை, அதிகமாக தபஸ் பண்ணி அதிகமான அந்த பராக்கிரமமுடைய முனியின் வாகான் குருத்தே அவர்களையெல்லாம் நான் வாகனத்தில் ஏற்றுறேன். அவள் ஒன்று தூக்குவா. பெரிய பெரிய முனிவர்கள், சிறந்த முனிவர்களை மட்டும்தான் நான் ஏற்றுவேன். அகம் ஆருஹ்ய யானேன துவாம் ஏஷியாமி. அவன் நானே ஏறிண்டு வரேங்கிறேன். நான் ஏறிண்டு வாகனத்தில் வரேன். முதல்ல உன்னை கூப்பிட்றதுக்கு நான் வாகனத்துலேயே அவளை தூக்க வைக்கிறேன் முதல்ல என்ன, அதுக்கப்புறம் நான் உன்னை கூட்டிகிட்டு வரேங்கிறேன். அப்போ தானே சாபம் கிடைக்கும் பாவம் அவனுக்கு. ஸோ அகம ஏஷியாமி, நானே வரேன் அந்த வாகனத்தில். சுச்சிஸ்மிதே, அழகிய புன்முருவலை உடையவளே. अल्पवीर्यः भवति यः वाहान् कुरुते मुनीन् अहम् आरुह्य यानेन त्वां येष्यामि शुचिस्मिते. सप्त ऋषयः मां वक्ष्यन्ति सर्वे देव ऋषयः तदा समर्थं त्रिषु लोकेषु ज्ञात्वा मां तापसा अधिकम्. 7 சப்த ரிஷிகளே, சர்வே தேவரிஷி, எல்லாம் வர தேவரிஷிகள் இல்லையா. ஸோ நார்மலாக ராஜரிஷிகள் இருக்கா, அப்படி ரிஷிகள்லே கேட்டகரி இருக்குது. ஸோ எல்லாத்துலேயும் மேலானவர்கள் தேவரிஷிகள்னு சொல்லக்கூட, அதுலேயும் மேலானவர்கள் சப்த ரிஷிகள். அப்படிப்பட்ட சப்த ரிஷிகள் மாம் வட்சியந்தின்னு தூக்குவார்கள். என்னவா தூக்குவா. ஸோ த்ரிஷு லோகேஷு ஞாத்வா மாம் தபசாதிகம். ஸோ நான் ரொம்ப சாமர்த்தியக்காரன், சமர்த்தனானவன் அப்படின்னு தெரிஞ்சுட்டு எல்லா லோகத்துலேயும் 3 லோகத்துலேயும் தபசா அதிகம் மாம் ஞாத்வா. ஸோ நானும் நிறைய தபஸ் பண்ணியிருக்கேன், நிறைய ஆகமைக்கமெல்லாம் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் அப்படி புரிஞ்சுண்டு அவர்களெல்லாம் என்னை தூக்குவார்கள். சப்த ரிஷிகளே என்னை தூக்க போகிறான்னு சொல்கிறோம். सप्त ऋषयः मां वक्ष्यन्ति सर्वे देव ऋषयः तदा समर्थं त्रिषु लोकेषु ज्ञात्वा मां तापसादिकम्. தாபசாவா தபசாவா? தபசா அதிகம். என்னுடைய தபசு ரொம்ப ஜாஸ்தி. व्यास उवाच इत्युक्त्वा तां सुसन्तुष्टः विससर्ज हरिप्रियां मुनीन् आहूय सर्वान् तान् इति उवाच स्मरान्वितः. ஸோ வியாசர் சொல்லிட்டு இருக்கார், கண்டினியூ பண்ணுறார். தாம் இத்யுக்த்வா, இந்த நகுஷன் இந்திராணியை பார்த்து இவ்வாறு சொல்லிவிட்டு சுசந்துஷ்டகார், ரொம்ப சந்தோஷம். இப்போ நம்ம ஈஸியாக இவ்வளோ கல்யாணம் பண்ணிக்கலாம்ங்கிற ஆசையில் விசசர்ஜ ஹரிப்ரியாம், சரி நீ போய்க்கோ நான் வரேன், நீ பிரகஸ்பதி வீட்டில் தானே இருக்காவோ, ஸோ நீ போய்க்கோ நான் வரேன், நானே கூட்டின்னு வரேன். முனின் ஆகூய சர்வான், முனிவர்கள்லாம் கூப்பிடுறான், எல்லா முனிவர்களையும் 7 பேரை கூப்பிடுறான். தான் இது உவாச்ச ஸ்மரான்விதக. ஸ்மரான்விதகன்னு காமத்தோடு கூட காம வயப்பட்ட அந்த நகுஷன் அவர்களை பார்த்து சொன்னான். உவாச்ச व्यासोवाच इत्युक्त्वा तां सुसन्तुष्टः विससर्ज हरिप्रियां मुनीन् आहूय सर्वान् तान् इति उवाच स्मर अन्वितः. नहुष उवाच अहम् इन्द्रो अद्य भो विप्राः सर्वशक्तिसमन्वितः कार्यम् अत्र प्रकुर्वन्तु भवन्तः विगतस्मयाः. ஸோ நான் இன்னைக்கு இந்திரன், நகுஷன் அவளை பார்த்து சொல்கிறான், நான் இன்னைக்கு இந்திரன், சர்வசக்தி சமன்விதம், எல்லா சக்தியும் எங்கிட்ட இருக்குது, எல்லா சக்தியோடு பொருந்தி சக்தி பொருந்தவனாக இருக்கிறேன். போகோ விப்ராகா, ஐயன்மார்களே பிராமணோத்தமர்களே கேளுங்கோ. காரியமத்திர பிரகுர்வந்து, எனக்கு ஒரு காரியத்தை நீங்கள் செய்யுங்கோ. பிராகுர்வந்து, நன்றாக செய்யுங்கள். பவந்தக, நீங்கள் எல்லாரும் விகதஸ்மயாக, கர்வம் இல்லாமல், நாங்கள் ரிஷிகள்னு ஒரு கர்வம் உங்களுக்கு இருக்கப்படாதுங்கிற முதலே ஒரு பீடிகை போட்டான். ஸோ கர்வம் இல்லாமல், விகதஸ்மயாக, ஸ்மயம்னா கர்வம்னு ஒரு அர்த்தம். ஸோ கர்வம் இல்லாமல் நீங்கள் எனக்கு ஒரு காரியத்தை பண்ணுங்கோ. नहुष उवाच अहम् इन्द्रः अद्य भो विप्राः सर्वशक्तिसमन्वितः कार्यम् अत्र प्रकुर्वन्तु भवन्तः विगतस्मयाः. इन्द्रासनं मया प्राप्तं न इन्द्राणी माम् उपैति च आकारिता च मां ब्रूते प्रेमपूर्वम् इदं वचः. ஸோ இந்திர ஆசனம் மயா பிராப்தம், எனக்கு இந்திரனுடைய பதவி கிடைச்சிடுத்து, அவனுடைய ஆசனத்தில் உட்காண்டிருக்கேன், என்னால் என்னால் நடைபெற்றது. ஸோ ந இந்திராணி மாம் உபைத்தீச்சா, ஆனால் இந்திராணி இது வரைக்கும் எங்கிட்ட வரல.
அவள் என்னை அடையவில்லை. நான் இந்திர பதவியில் உட்காண்ட அப்புறம் கூட இதுவரைக்கும் எனக்கு இந்திராணியை அடையவில்லை. ஆகாரிதா சமாம். இப்போ அவள் வந்து என்ன பண்ணிட்டா, என்கிட்ட வந்து சொன்னா, ப்ரூத்தே என்கிட்ட வந்து ஒரு வார்த்தை சொன்னா. ப்ரூத்தே அவள் சொன்னாள், பிரேமபூர்வம் இதம் வச்சக, அன்போடு என்னை பார்த்து அந்த இந்திராணி, இதுவரைக்கும் என்கிட்ட வராத இந்திராணி என்னை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னாள். இந்திர ஆசனம் மயா பிராப்தம் ந இந்திராணி மாம் உபைதி ச ஆகாரிதா ச மாம் ப்ரூதே பிரேமபூர்வம் இதம் வச்சः. முனியானேன தேவேந்திர மாபுபைஹி சுராதிப தேவதேவ மகாராஜ மத்பிரியம் குரு மானத. தேவேந்திரனே, அரு நவுஷா, இந்திராணி சொன்ன வார்த்தை அப்படியே சொல்கிறார். முனியானேன, முனிவர்கள் சுமக்கிற வண்டியில், மாமுபைகி எங்கிட்ட வான்னு சொன்ன அவள். சுராதிப, தேவதேவனே நீ அப்படி வா, தேவதேவ மகாராஜா, மகாராஜாவே, மத்பிரியம் குருமானத, எனக்கு பிரியத்தை ஏற்படுத்தி மானம் கொடுப்பவனேன்னு கௌரவத்தை கொடுக்கக்கூடிய ராஜா, நீ எனக்கு அந்த முனிவர்கள் வாகனத்தில் வந்து என்னை வந்து அடை அப்படின்னு அவள் சொல்லிட்டு போயிருக்காண்ட. முனியானேன தேவேந்திர மாமுபைஹி சுராதிப தேவதேவ மகாராஜ மத்பிரியம் குரு மானத. ஏதத் காரியம் முனிஸ்ரேஷ்டாः மம அத்யந்தம் துராசதம் பவத்பிஹி தூ பிரகர்த்தவ்யம் சர்வதைவ தயாளுபிஹி. அத்தியந்தம் துராசதம், அதாவது ரொம்ப கஷ்டமான காரியம். உங்களை போய் தூக்க சொல்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. துராசதம்னா அது சட்டுனா இந்த மாதிரி ஒரு டிஃபிகல்ட்டான காரியம். துராசதம் அத்தியந்தம் ரொம்ப கஷ்டம். ஏதத் காரியம், இந்த காரியம் முனிஸ்ரேஷ்டாக, முனிஸ்ரேஷ்டமான முனிவர்களே, பவத்பிஹி தூ நீங்கள் பிரகர்த்தவியம், நீங்கள் செய்யணும். ஏன்னா அவள் கேட்டுட்டான். ஸோ அதனால அதில் தான் ஏறி வருவேன்னுட்டா, அதனால் நான் அதில் போய் ஆகணும். அதனால் நீங்கள் வந்து இதை செய்யணும். எனக்கு சர்வதாயவ தயாளு, நீங்கள் தயாளுக்கள், ரொம்ப இரக்க குணம் படைத்தவர்கள், அதனால நீங்கள் அதை எனக்கு செய்து தரணும்னு கேட்குறான். ஏதத் காரியம் முனிஸ்ரேஷ்டாः மம அத்யந்தம் துராசதம் பவத்பிஹி தூ பிரகர்த்தவ்யம் சர்வதா ஏவ தயாளுபிஹி. மனோ தஹதி வே காமக சக்ரபத்ஞாம் பிரவர்த்திதம் பவந்தக சரணம் மே அத்ய குருத்வம் காரியம் அத்புதம். சக்கரபத்னியாம் பிரவர்த்தித்தம், அவன் சக்கரபத்னி இந்திரனுடைய மனைவி மீது எனக்குள்ள அந்த ஆசை பிரவர்த்தனம் ஆயிருக்கு. என்னுடைய ஆசை அவள் மேலே பிரவர்த்திச்சிருக்கு. அப்படிப்பட்ட அந்த ஆசையை மே காமக தகதி மனக, என்னுடைய மனசு அப்படியே அந்த ஆசை வந்து என்னை அப்படியே எரிக்கிறது. மன்மத தீயில நான் உட்காந்து வாடின்னு இருக்கேன். ஸோ பவந்தக சரணம், உங்களை நான் சரணம்னு நாடி வந்திருக்கேன். நீங்கள் தான் வரணும். இப்போ மே அத்திய குருத்வம் காரியம் அத்புதம், இந்த அற்புதமான காரியத்தை நீங்கள் எனக்கு செய்து கொடுங்கள்னு கேட்குறேன். மனோ தஹதி மே காமஹ சக்ரபத்யாம் பிரவர்த்திதம் பவந்தஹ சரணம் மே அத்ய குருத்வம் காரியம் அத்புதம். அகஸ்தி பிரமுகாः ஸ்தஸ்ய ஸ்ருத்வா வாக்யம் அசத்கரம் அங்கீ சக்ருஷ்ச பாவித்வாத் கிருபயா பரமர்ஷயः. ஸோ அகஸ்தியர் முதற்கொண்டு, அதாவது அகஸ்திய பிரமுகாக அப்படிப்பட்ட முக்கியமான, ஸோ அகஸ்தியர் முதற்கொண்டு இப்போ முக்கியமான அந்த முனிவர்கள் ஸ்ருத்வா வாக்கியம் அசத்கரம், அசத்து, அதாவது இது வந்து நல்ல வார்த்தை கிடையாது. இந்த மாதிரி ஒரு அசத்கரம் வாக்கியம், சத்தான வார்த்தை இல்லாமல் மோசமான வார்த்தைகளை கேட்டு, ஸ்ருத்வா கேட்டு, அங்கீச்ச குரு ஓகேண்ணா, வேறு வழி கிடையாது. ஒரு ராஜாவா இந்திரனா உட்காந்துருக்கான், இந்த மாதிரி அசத்தரமாக பேசுகிறானே, வேறு வழி கிடையாது. அதனால அங்கீச்ச குருகுன்னா அங்கீகாரம் செய்தார்கள். பாவித்வாத் கிருப்பையா பரமரிஷிகா, கிருப்பையோடு கூட பரம ரிஷிகள் பாவித்வாத், எது ஏற்படணுமோ அது ஏற்படும், நடக்கிறது நடந்தே தீரும் அப்படிங்கிற எண்ணத்தோடு சரி சரின்னுட்டு அவள் ஒத்துக்கொண்டார்கள். அகஸ்தி பிரமுகாः தஸ்ய ஸ்ருத்வா வாக்யம் அசத்கரம் அங்கீச்சக்ருः ச பாவித்வாத் கிருபயா பரமர்ஷயः. அங்கீகிருதே அத தத்வாக்யே முனிபிः தத்வதர்ஷிபிः முதம் பிராப நிருபः காமம் பௌலோம கிருதமானசः. பௌலோமி கிருதமானசக.
அங்கீகிருதே தத்வாக்கிய அவனுடைய வார்த்தையை ஒத்துக்கொண்டதினால் அங்கீகாரம் பண்ணிட்டா முனிபிகி முனிவர்கள் ஒத்துக்கொண்டுட்டா தத்துவதர்ஷிபிகி முனிவர்கள் யார் எப்பவுமே தத்துவத்தை அறிந்தவர்கள் பகவானை நன்றாக அறிந்தவர்கள் அந்த ஞானம் உண்டு அவளுக்கு ஸோ அப்படிப்பட்ட முனிவர்கள் முதம் பிராபன்றிருப்பக சந்தோஷமாயிடுது அவள் ஒத்துண்டான உடனே ராஜாவுக்கு மிகவும் சந்தோஷம் ஆச்சு முதம் பிராப காமம்னு இஷ்டம் போல பௌலோமி கிருத மானசக பௌலோமிட்டே மனசு இருக்கு பௌலோமி யாரு புலோமனோட பெண்ணான இந்திராணி மீது கொண்ட காதலால் அவன் ரொம்ப சந்தோஷம் அடைந்தான் அங்கீகிருதே அத தத்வாக்யே முனிபிஹ தத்வதர்ஷிபிஹ முதம் பிராப நிருபஹ காமம் பௌலோமி கிருத மானசஹ आरुह्य शिबिकां रम्यां संस्थितः त्वरयान्वितः वाहान् कृत्वा मुनीन् दिव्यान् सर्प इति च अब्रवीत् ஏறிட்டான் ஆருஹ்ய சிபிகான்னு பல்லகில் ஏறிட்டான் ரம்யாம் ரொம்ப ரம்யமாக இருக்குது அந்த பல்லக்கே நல்லா இருக்குது சம்ஸ்திதக உட்காண்டு கொண்டு துறையான்விதக வேகமாக போனோம் இப்போ இந்திராணிக்கிட்ட வேகமாக அடையிறான் அதனால வாகான் கிருத்வா முனிவர்கள் எல்லாம் வாகனத்தில் அப்படியே அவளை தூக்க வச்சுட்டான் அப்படி வாகனமாக அந்த முனிவர்களை வைத்துக்கொண்டு திவ்யான் முனின் சாதாரண முனிவர்கள் தேவ முனிவர்கள் தேவரிஷிகள் அவர்களெல்லாம் முனிவர்களை வச்சுட்டு வேகமாக போன்றான் சர்ப்ப இதிச்சா அபிரவீத்து ஏறி உட்காந்த உடனே வேகமாக போங்க சர்ப்பன்றான் आरुह्य शिबिकां रम्यां संस्थितः त्वरयान्वितः वाहान् कृत्वा मुनीन् दिव्यान् सर्प इति च अब्रवीत् कामार्तः सः अस्पृशन् मूढः पादेन मुनिमस्तकम् अगस्तिं तापस श्रेष्ठं लोपामुद्रापतिं तदा ओके காமார்த்தக காமத்தில் ரொம்ப பீடிக்கப்பட்ட அந்த ராஜா அவன் அந்த ராஜா மூடக பாதேன முனிமஸ்தகம் அஸ்பிருஷன் ஆறு காலால் முனிவரோட தலையை உதைக்கிறான் போன்றது காளைகள்லாம் அடித்து வரச்சுவாளே அது மாதிரி முனிவரோட தலை மேலே காலை வச்சு உதைச்சி போன்றான் சர்ப்பன்றான் யார் தலை பார்த்தா அகஸ்தியரோட தலை மேலே கால் வச்சுட்டான் பாதேன முனிமஸ்தகம் அஸ்பிருஷன் வேகமாக அடிக்கலாம் இல்லை லைட்டாக அப்படி தொடுறான் போன்றான் அப்படி காலால் அப்படி அவரோட தலையை தொட்டோடனே தாபச சிரேஷ்டம் இருக்கிறதுலே சிரேஷ்டமான தபஸ்வி அவர் லோபாமுத்ரையுடைய கணவனான அகஸ்தியரை காலால் அப்படி தட்டி போன்றான் அவன் सः अस्पृशन् मूढः पादेन मुनिमस्तकम् अगस्तिं तापस श्रेष्ठं लोभामुद्रापतिं तदा वातापि वक्षकर्तारं समुद्रस्यापि शोषकं कषया ताडयामास पञ्चबाणशर आहतः எப்படிப்பட்ட அகஸ்தியர்னு வந்திக்கிறாருங்க வாதாபி பட்சகர்த்தார வாதாபி அப்படியே வாதாபி ஜீர்ணம் பவான்னு விட்டான் சாப்பிட்டுட்டு ஸோ அப்படி வாதாபியை பட்சணம் பண்ணின அந்த அகஸ்தியர் கர்த்தாரம் அப்படி செய்த அகஸ்தியர் சமுத்திரஸ்யாபி சோஷகம் சமுத்திரத்தை அப்படியே தூக்கி ஒரு ஆச்சமனம் பண்ணி குடிச்சுட்டார் மொத்த சமுத்திரத்தில் இது எந்த கதையில் வருதுன்னு ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் நம்ம விருத்ராசுரனோட வதத்தில் தான் வருது இது விருத்ராசுரன் பெரிய மாயமோக சண்டையெல்லாம் போடும்போது கடலுக்குள்ளே போயிட்டான் இவாளால் கடலுக்குள்ளே போய் சண்டை போட முடியலை தேவர்களால் அப்போ அகஸ்தியற்ற சரணம்னு வந்தா அகஸ்தியர் அவனை வெளிப்படுத்துறதுக்காக என்ன பண்ணிட்டார் அப்படியே மொத்த சமுத்திரத்தையுமே குடிச்சுட்டார் ஸோ இப்படி சமுத்திரஸ்யாபி சோஷகம் சமுத்திரத்தை உலர்த்திய அப்படிப்பட்ட அகஸ்தியரை கஷயா தாடையாமாச சவுக்கால் அடிக்கிறார் யார் போன்ட்டு சர்ப்பன்னு நகுஷன் கஷையினால் அடித்தான் பஞ்சபாணசர ஆகத்தக எதனால் அடிக்கிறான் பஞ்சபாணம் அந்த மன்மதனுடைய பஞ்சபாணங்களால் அடிக்கப்பட்ட அந்த நகுஷன் வர்ணிக்கிறாருங்க ஸோ காமனால் பீடிக்கப்பட்ட அந்த நகுஷன் இவரை கஷையால் அடித்தான் समुद्रस्यापि शोषकं कषया ताडयामास पञ्चबाणशर आहतः इन्द्राणी हृदचित्तः असौ सर्प इति प्रब्रुवन् मुनिं तं शशाप मुनिः क्रुद्धः
கஷாகாதம் அனுஸ்மரன். முனிகி குருதக, முனிவர் கோவம் வந்துருது, கசையால் அடிக்கிறையா நீ, அதனால கஷாகாத்தம் கசையால் அடிக்கப்பட்டதை நினைத்து கொண்டு அஸ்மரன் அதை நினைச்சுண்டு முனிக்கு ரொம்ப கோவம் வந்துருது. இந்திராணி கிருத சித்தகா சௌ, இந்திராணியால் அப்படியே ஆக்கிரமிச்சிருக்கு, இவனோட மனசு ஃபுல்லாக இந்திராணி உட்காந்துருக்கா. அப்படிப்பட்ட இவனை சர்ப்ப இதி பிரபுவன் முனிம், ஸோ சர்ப்ப அப்படின்னு சொல்லிட்டு முனிவர்களை அப்படி சொல்லிட்டு அவரை சொல்லி கொண்டிருந்த அவனை தம் சஷாப, ஸோ அவனை சபித்தார். சர்ப்பான்னு சொல்லிட்டு இந்திராணி மேலே வைச்ச ஆசையினால் சொல்லிட்டு இருந்த அவனை கோபத்தால் சபித்தார் அகஸ்தியர். இந்திராணி ஹிருத சித்தோ அசௌ சர்ப்ப இதி பிரபுவன் முனிம் தம் சஷாப முனிஹி க்ருத்தஹ கஷாகாதம் அனுஸ்மரன். सर्पः भवदुराचार वने घोरवपुः महान् बहुवर्षसहस्राणि यत्र क्लेशः महान् भवेत्. துராச்சாரன் கெட்ட நடத்தை உடையவனே, சர்ப்போபவ நீ சர்ப்பமாக ஆவாய். நீ சர்ப்ப நீயே சர்ப்பமா பாம்பா ஆயிடு. வனே கோரவபுகு மகான், பெரிய கோரமான பாம்பு, சாதாரண பாம்பு இல்லை, வனத்தில் போய் கடா. ஸோ மகான் பெரிய பாம்பாக போய் அங்கே கோரமாக இரு. பகுவர்ஷ சகசிராணி, ரொம்ப வருஷங்கள் இருக்கணும், ஆயிரக்கணக்கான ஆயிரம் வருஷங்களாக அங்கே இருக்கணும் நீ. எத்தனை கிளேஷக, ரொம்ப கஷ்டப்படுவே நீ. கிளேஷக மகான் பவேத், ரொம்ப கிளேஷம், ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கணும் அப்படின்னு சபிக்கிறான். சர்ப்போ பவதுராச்சார வனே கோரவபுः மகான் பகுவர்ஷ சஹஸ்ராணி யத்ர க்லேஷः மகான் பவேத். विचरिष्यसि वीर्येण पुनः स्वर्गम् अवाप्स्यसि दृष्ट्वा युधिष्ठिरं नाम तव मोक्षः भविष्यति. प्रश्नानाम् उत्तरं श्रुत्वा धर्मपुत्र मुखात् ततः. ஓகே, ஸோ திருஷ்டுவா யுதிஷ்டிரம் நாம, யுதிஷ்டிரர் வருவர், அவர் பார்த்ததுக்கப்புறம் உனக்கு விடுதலை கிடைக்கும்னு. ஸோ யுதிஷ்டர் அந்த கிருஷ்ணாவதாரத்தில் வரும்போது தான், யுதிஷ்டர் வரும்போது தான் உனக்கு விடுதலை கிடைக்கும். மோட்சகா பவிஷ்யதி தவ மோட்சகா, உன்னுடைய விடுதலை அப்போது கிடைக்கும். விசரிஷ்யசி வீரியேன புனக சொர்க்கம் அவாப்சியசி. ஸோ அதுக்கப்புறம் நீ என்னாகும், உன்னுடைய வீர பராக்கிரமத்திலெல்லாம் அடைந்து சொர்க்கத்துக்கு திருப்பியும் நீ செல்வாய். அது வரைக்கும் நீ அங்கே தான் கடக்கணும். பிரஷ்னானாம் உத்தரம் ஸ்ருத்வா தர்மபுத்திர முகாத்ததக, அது எப்போ அவர் யுதிஷ்டர் கேள்வி கேட்கறதுக்கெல்லாம் பிரஷ்னானாம் உத்தரம் ஸ்ருத்வா தர்மபுத்திர முகாத்ததக. ஸோ நீ கேட்குற கேள்விக்கெல்லாம் தர்மபுத்திரன் விடையளிப்பார். அப்படி அவருடைய விடையெல்லாம் கேட்டதுக்கப்புறம், தர்மபுத்திரனோட வாயிலிருந்து கேட்டதுக்கப்புறம் நீ சொர்க்கத்துக்கு போவேன்ற. ஸோ யுதிஷ்டர் உன்னை பார்க்கணும். அவர் ஸ்ருத்வா தர்மபுத்திர முகாத், தர்மபுத்திரன் வாயிலிருந்து பதிலெல்லாம் கேட்டு, அப்போ இவர் கேள்வி கேட்பறா இருக்கும், அந்த கேள்வி கேட்டு அவர் பதில் சொன்னதுக்கப்புறம் இது புனः ஸ்வர்க்கம் அவாப்ஸ்யசி திருஷ்ட்வா யுதிஷ்டிரம் நாம தவ மோக்ஷः பவிஷ்யதி. பிரஷ்னானாம் உத்தரம் ஸ்ருத்வா தர்மபுத்திர முகாத் ததः. राधे कृष्ण मैम. व्यास उवाच एवं शब्दः स राजर्षिः स्तुत्वा तं मुनिसत्तमं स्वर्गात् पपात सहसा सर्परूपधरः अभवत्. बृहस्पतिः ततो தத்வா தரசா மானசம் பிரதி. ஸோ வியாசர் சொல்லிட்டு இருக்கார், ஏவம் சப்தக ச ராஜர்ஷிகி, இவ்வாறு சபிக்கப்பட்ட அந்த ராஜரிஷியான அந்த நகுஷன் முனிசத்தமம் தம் ஸ்துத்வா, இப்போ புத்தி வருது, ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோம் தெரியறது, அதனால் அவரை ஸ்துதி பண்ணி, அந்த முனிசத்தமம் யார், அகஸ்திய ரிஷியை அவர் ஸ்துதி பண்ணிட்டு ஸ்வர்காத் பபாத்த பொத்தடோல்னு விழற, மேலேருந்து விழற. சகசா உடனடியாக விழுந்தான். சர்ப்ப ரூபதரக, ஒரு பாம்பு வடிவம் எடுத்து மேலேருந்து கீழே தள்ளி விட்டான், போயிட்டான் அவன். அபவத்து பிரகஸ்பதிகி ததோ கத்வா. ஸோ மானசம் பிரதி, எங்கே மனசரோவர் ரிவருக்கு போயிட்டார். இப்போ இந்திரன் போயாச்சு, இப்போ இந்திர பதவி காலியாக இருக்குது. அதனால பிரகஸ்பதி உடனடியாக மானசரோவருக்கு போகிறார். மானசம் பிரதி, மானசரோவர் ரிவருக்கு போய் தரசா வேகமாக போகிறார். எதுக்கு, இந்திரனை கூப்பிடணுமே, அதுக்கு போகிறார். व्यासोवाच एवं शब्दः स राजर्षिः स्तुत्वा तं मुनिसत्तमं स्वर्गात् पपात सहसा सर्परूप
बृहस्पतिः तदो गत्वा तरसा मानसम्प्रति इन्द्राय सर्ववृत्तान्तं कथयामास विस्तरात् तच्छ्रुत्वा मघवाराज्ञः स्वर्गात् प्रच्यवनादिकम् சொர்க்காத் பிரச்சவனாதிக்கம். ஓகே ஓகே. இந்திராய சர்வ விற்த்தாந்தம், இந்திரனுக்கு போய் எல்லா கதையும் சொல்கிறார் என்னென்ன நடந்தது அப்படிங்கிறத பிரகஸ்பதி அங்கே போய் இந்திரன்ட்ட சொல்லி கதையாமாச விஸ்தாரமாக சொல்கிறார் என்னென்ன நடந்துங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக சொல்லிவிட்டு மகவா தத் ஸ்ருத்வா. ஸோ இந்திரன் அதெல்லாம் கேட்குறேன். ராஜ்ஞக ஸ்வர்காத் பிரச்சேவனாதிக்கம், யார்? அந்த நகுஷனுடைய சொர்க்கத்திலிருந்து விழுதல். செவனாலே வழுக்கி விழுறதுன்னு அர்த்தம். பிராச்சவனை நல்லா விழுந்துட்டான், மேலேருந்து கீழே விழுந்தான் சர்ப்ப ரூபத்தில். ஸோ சொர்க்கத்திலிருந்து அந்த ராஜாவின் கீழே வீழ்ச்சி முதலியவற்றெல்லாம் அந்த இந்திரன் கேட்டு அப்படின்னு வருதுங்க. इन्द्राय सर्ववृत्तान्तं कथयामास विस्तरात् तच्छ्रुत्वा मघवा राज्ञः स्वर्गात् प्रत्यवन आदिकम्. ஒரு லைன் படிங்கப்பா. मुदितः अभूत् महाराज स्थितः तत्रैव वासवः. ரொம்ப ஹாப்பி ஆயிட்டான் இந்திரன். அபூத் மகாராஜா. மகாராஜாங்கிறது இங்கே ஜனமேஜயான்னு கூப்பிட்றார், வியாசர் பேசிட்டு இருக்கார். ஸோ ஜனமேஜயா அவன் இந்திரன் ஹாப்பி ஆயிட்டான் இந்த விஷயத்தெல்லாம் கேட்டு. ஸ்திதகா தத்ரைவ வாசவக, அங்கே இருந்து கொண்டிருந்த அந்த வாசவன் மானசரோவில் இருந்துட்டு இது அவளத்தையும் கேட்டான் அப்படின்னு இங்கே முடிச்சுக்கலாம் நம்ம. சர்வம் ஜெகதம்பார்ப்பணமஸ்து.